வார்த்தைக்கு நேராக நான் கடந்து போக பிரயாசப்படுகிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனத்தை உங்கள் மத்தியிலே வைக்கும்படிக்கு ஆவியானவர் உள்ளத்திலே ஏவுகிறார். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும். மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும். அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. ஏக சம்பவம் உண்டு. அவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். அவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்று. மிருகத்தை பார்க்கலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல. மிருகத்தை பார்க்கலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல. எல்லாம் மாயையே. எல்லாம் மாயையே. சாலமோன் ஞானி சொல்கிறான், மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல, எல்லாம் மாயையே. உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறார். கொஞ்சம் கூட உணர்வே இல்லை, கொஞ்சம் கூட தேவ பயமே இல்லை, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை, கொஞ்சம் கூட ஒரு தேவ அன்பே இல்லை. துணிகரமான பாவங்கள், துணிகரமான செயல்கள், துணிகரமாய் எழும்பிவிட்ட காலம், மோசமான ஒரு காலம், கடைசி காலம், மனச்சாட்சி செத்து போன காலம், அன்பு தணிந்து போன காலம். ஆனால் அழகாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை, மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல அப்படி என்று சொல்லி 6 அறிவு படைத்த மனுஷனை அப்படி இறக்கி 5 அறிவு படைத்த மிருகத்தை அப்படி ஏத்தி தேவன் எழுதுகிறதற்கு அனுமதி கொடுத்து விட்டார். ஏன் ஆண்டவரே அனுமதி கொடுத்தீர்? மனுக்குலம் பின்வாங்கி போகிறதுனாலயா? மனசாட்சி செத்து போறனாலயா? பணத்தை கடன் வாங்கிட்டான், நீ யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றானே. நிலத்தை எடுத்துக்கொண்டான், வா பார்த்துக்கலாமே, கோர்ட்ல பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்றாங்களே. அடுத்த பொருளை எடுத்துக்கிட்டான், அபகரித்து கொண்டான். தன்னுடைய நிலத்தினுடைய அடுத்தனுடைய நிலத்துல தன் 2 அடி கல்லை தூக்கி வச்சுட்டு இது ஏன் இடம் அப்படிங்கிறானே. அவனுக்கு உணர்வு வரலையா? அவனுக்கு இருக்கிறது 6 அடி தானே, 6 அடி தானே புதைக்க போறாங்க. ஏன் அவனுக்கு உணர்வு வரல? வருத்தப்படுறாரு. ஏன் அவனுக்கு தேவ பயம் போயிடுச்சு? ஆண்டவர் வருத்தப்படுறாரு, ரொம்ப பாரப்படுறார். மனுக்குலமே எப்படி இருக்கணும் என்று விரும்புகிறாய்? எவ்வளவு பெரிய அதிபதியா உயர்த்தி வைத்த யோசேப்பு கடைசி வரைக்கும் அந்த தேவ பயம், பரிசுத்தம். பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் தலைவனா வைக்கப்பட்ட தானியேலுக்குள்ள இருக்கிற ஒரு தேவ பயம். பதவி உயர்வு வந்துச்சு, ஆஸ்தி சம்பத்து பெருகிச்சு, ஆனா தேவ பயம் அப்படியே நிற்கிற ஒரு சிலரை தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. இன்னைக்கு நீங்க இங்க இருக்கீங்க, நாளைக்கு உங்களை உயர்த்திடுவாரு, நினைச்சு பார்க்காத இடத்துக்கு உங்களை கொண்டு போயிடுவாரு. ஆனா தேவ பயம் தூக்கு நூலை வச்சு அளந்து பார்க்கிறாரு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி இருக்கு? ஆரம்பத்தில் ஒரு காசும் இல்லாத நேரத்தில் இருக்கிற அதே பயம் தேவ பயம். ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பொழுது அதே பரிசுத்தம். ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் போது அதே சாட்சி. ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது அதே வைராக்கியம். ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பொழுது இருக்கிற அதே விசுவாசம். ஆரம்பத்தில் ஒன்றுமே இல்லாத இருக்கிற காலத்தில் இருக்கிற அதே கர்த்தரை உறுதியை பற்றி கொண்ட ஒரு உறுதி. ஆரம்பத்திலே ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பொழுது காணப்பட்ட அதே பிரதிஷ்டை. ஆரம்பத்திலே கர்த்தருக்குள்ள ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ள இருக்கும் பொழுது ஒன்றுமில்லாத சமயத்தில் இருக்கக்கூடிய அதே கிருபை. இவ்வளவு தூரத்துக்கு உயர்த்தப்பட்ட பிற்பாடு அது இருக்கா, மாறிட்டா என்று ஆண்டவர் தேடுகிறார். ஐயோ மாறிட்டே, சிந்தை மாறிடுச்சு, பேச்சு மாறிட்டு, நடக்க மாறிடுச்சு, வருத்தப்படுகிறார். ஆண்டவர் மாற மாட்டார், நம்ம மாறிடுறோம். அவர் மாறாதவர். நேற்றைக்கும் மாறல, இன்றைக்கும் மாறல, என்றைக்கும் மாற மாட்டார். வேதத்தின் கலாச்சாரம் மாறாது, ஆனா மாறிட்டு மாறிக்கொண்டே வருது. மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல, எல்லாம் மாயையே. மிருகமே உன்னை உயர்த்திட்டாரே, எங்களை இறக்கிட்டாரே.
அதனால்தான் மனுக்குலத்தை படைக்கிறதற்கு முன்பதாக மிருகங்களை எல்லாம் படைத்துவிட்டு பின்பு மனுக்குலத்தை படைத்தாரோ? மிருகங்களை எல்லாம் உண்டாக்கிவிட்டு பின்பு மனுக்குலத்தை உண்டாக்குறதற்கு தீர்மானித்தாரோ? சற்று யோசிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். நன்றியுள்ள மிருகங்களா இருக்கிறது, நன்றியற்ற மனிதனா இருக்கிறான். நன்றியற்ற மனிதர்களா இருக்கிறார்கள். மனசாட்சி செத்து போயிற்று. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முதல் முறை உங்களுக்காக ரட்சிப்புக்காக வழிநடத்தி கொண்டு வந்த நபர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்க வீடு கட்டுறதுக்கு ஒரு லேண்ட ஒருத்தர் காட்டுறதுக்கு ஒரு தூதனா வச்சாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்க பிள்ளை வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு சரியான ஒரு நபரை கொண்டு வந்து வழிகாட்டி, இந்த நபர் உங்க பிள்ளைக்கு திருமணம் பண்ணுங்க, உங்க மகனுக்கு திருமணம் பண்ணுங்கன்னு ஒரு தூதன் அனுப்பிச்சாரு. ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி உங்களை ஆரம்பத்தில் ஒரு ஷூட்டப் பண்ணி தட்டி ஒரு படி ஏத்தி விட்ட ஒரு நபர் ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒண்ணுமே இல்லாம வெறுமையா நின்று எல்லாத்தையும் இழந்து ஓட்டாண்டியா நிற்கும் போது அந்த நேரத்தில் ஒரு கதவை திறக்கிறதற்கு கர்த்தர் தூதனை பயன்படுத்தினாரு. ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கர்த்தர் உங்களை ரட்சிப்புக்குள்ள ஞானஸ்நானத்துக்குள்ள எடுங்கயா எடியா ஞானஸ்நானம் சொல்லி உற்சாகப்படுத்தி கொண்டு வந்து சேர்த்த நபர் ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீ ஒரு கூட்டத்தை அட்டெண்ட் பண்ணும்போது எந்த கூட்டத்தில் எந்த ஊழியக்காரன் தலை மேல கையை வைத்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொள் என்று சொல்லும் பொழுது நீ பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டியே அந்த ஊழியர், அந்த நபர், அந்த தூதன் உனக்கு ஞாபகம் இருக்கா? எத்தனை தூதர்களை கர்த்தர் உனக்கு அனுப்பி இருக்கிறார். உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ வியாதி படுக்கையில் இருக்கும் பொழுது ஒருத்தர் அனுப்பி கர்த்தர் ஜெபிக்க வச்சாரு. ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இழந்து போய் நடு ரோட்ல நிற்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு தூதனை ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ஆனா அந்த தூதர்களை எல்லாம் மறந்து விட்டாயோ? ஆகையினால் தான் கர்த்தர் அப்படி எழுதினாரா? ஆகையினால் தான் கர்த்தர் அப்படி எழுதிட்டாரா? மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல, எல்லாம் மாயையே. ஏன் ஆண்டவர் இப்படி எழுதிட்டீங்க? யோசித்து பாருங்கள் அண்ணா, யோசித்து பாருங்கள் அண்ணா. தொழிலே இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒருத்தர் வந்து நீ இதை எடுத்து செய்ய அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்தாரு, அந்த நபரை மறந்துட்டீங்களா? இப்படி எத்தனை பேர் நம் கண்ணுக்கு மறைக்கப்பட்டு போய்விட்டார்கள், நன்றி அற்றவர்களாய் போய்விட்டார்களே. 10 குஷ்டரோகியை நான் சுகமாக்கணும்பா, 10 பேரையும் நான் சுகமாக்கி அனுப்பினேன், 10 பேரும் போயிட்டாங்க. யார்கிட்ட போனாங்க தெரியுமா? ஆலோசனை சங்கத்துக்கிட்ட போயிட்டாங்க, பிரதான ஆசிரியனுக்கு தன்னை காட்டுறதுக்கு போயிட்டாங்க. நானும் பொறுத்திருந்து பார்த்தேன், ஒருத்தனும் வரலையேன்னு காத்திருந்தேன், ஒருத்தன் மட்டும் வந்தான். ஆச்சரியமா பார்த்தேன், என்னப்பா நீ வந்திருக்கேன்னு கேட்டேன். இல்ல ஆண்டவரே, நான் அந்த ஆலோசனை சங்கத்துக்கு காட்டுறது எனக்கு முக்கியம் இல்ல, என்னை வெறுத்து ஒதுக்கின சொந்தத்துக்கும் பந்தத்துக்கும். ஏய் பாத்தியா, நல்ல ஐட்டம் பாத்தியா, நீங்க எல்லாம் ஒதுக்கி வச்சீங்களே, இப்ப பார் நல்ல ஐட்டம், சமுதாயத்துக்குள்ள நான் கால் எடுத்து வைக்கலாம், ஊருக்குள்ள நான் அப்படி ராஜா மாதிரி சுத்தலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஊருக்குள்ள காட்டுறதுக்கு போயிட்டாங்க. ஆனா அவர்களுக்கெல்லாம் நான் காட்டுறதுக்கு முன்பதாக என்ன தொட்டு சுகமாக்கின உங்களுக்கு நான் வந்து நன்றி சொல்லி காட்டுகிறதுக்கு வந்து நிக்கிறேன். தட்டுனா நல்லா தட்டணும், இல்லைன்னா தட்டவே கூடாது. வந்தவன் யாரு? யூதன் இல்லையே, அந்நியன் ஆயிற்று. அந்நியனுக்குள்ள இருக்கிற நன்றி தலைமுறைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிற ஒரு யூதனுக்கு இல்லையே. அந்நியனுக்குள்ள இருக்கிற வைராக்கியம், அந்நியனுக்குள்ள இருக்கிற விசுவாசம், அந்நிய மார்க்கத்திலிருந்து எடுக்கப்பட்டு உள்ள வருகிறவனுக்குள்ள இருக்கிற ஒரு வைராக்கியம். நான் கல்லூரி படித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் பாஸ்கெட்பால் பிளேயரா இருந்தேன். என்னுடைய நண்பன் ஒருவன் அவன் கிரிக்கெட் பிளேயரா இருந்தான். நானும் அவனும் சேர்ந்துதான் எல்லா கள்ளத்தனமும் பண்ணோம். கர்த்தருக்குள்ள வர்றதுக்கு முன்ன அண்டர்லைன் யுவர் பாயிண்ட் யுவர் ஆனர், கர்த்தருக்குள்ள வருகிறதற்கு முன்பு எல்லா கள்ளத்தனமும் பண்ணோம். சினிமா தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு தான் முதல் டிக்கெட் வந்து நிற்கும். அவன் என்ன கூப்பிடுவான், இல்லைன்னா அவனை கூப்பிடுவேன். உருப்படியா 2 பேரும் கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டோம், பிகாஸ் அவனும் ஸ்போர்ட்ஸ் நானும் ஸ்போர்ட்ஸ். பிறகு நான் ஆண்டவர் என்னை தொட்டார், என்னை ரட்சித்தார். ரட்சித்த பிற்பாடு எனக்கு ஒரு பாரம், எனக்கு எப்படியாவது ஆண்டருக்கு அவனை பத்தி ஆண்டவர் பத்தி அவனுக்கு சொல்லி ஆகணும் வர பாரம். ஒரு நாள் என்னுடைய காலேஜ் கேண்டீனுக்கு அவனை கூப்பிட்டேன். எங்க காலேஜ் கேண்டீன்ல ஒரு அருமையான ஒரு சாப்பாடு இருக்கு, பரோட்டா கீமான்னு ஒன்று இருக்கும், செம்மையா இருக்கும். சான்ஸே இல்லை, இல்லையே ஒரு ஆமையெல்லாம் சொல்ல மாட்டீங்க போங்க, சந்தோஷமா இருக்கும். நல்லா ஸ்தோத்திரம் போட்டு சாப்பிட்ருக்கேன். எதை சாப்பிட்டாலும் ஸ்தோத்திரம் போட்டு சாப்பிடணும். கடைசி வரைக்கும் கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது, வெண்டைக்காய் சாப்பிடக்கூடாது, கருவாடு சாப்பிடக்கூடாது, தூத்துக்குடியில் உட்காந்துட்டு கருவாடு சாப்பிடக்கூடாதுன்னு அதோட வேதனை என்ன இருக்கு, தூத்துக்குடியில் உட்காந்துட்டு மீன் சாப்பிடக்கூடாதுன்னு அதோட என்ன வேதனை இருக்கு யோசிச்சு பார்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கக்கூடாது, தூத்துக்குடியில் உட்காந்து உப்பு சேர்க்கக்கூடாதுன்னு அதோட வேதனை என்ன இருக்கு, கொடுமை, கொடுமையிலும் கொடுமை, பார்த்துக்கோங்க. சரி, அப்போ அவனை கூப்பிட்டு ஆண்டவரை பத்தி சொல்லணும்னு பாரப்பட்டேன். அவனை கூப்பிட்டு உட்காந்து, நண்பா நம்ம அப்படி இப்படி போயிட்டோம், அப்படி இப்படி அப்படி 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 போனோம், ரைட்டு, இப்படியே போனா வாழ்க்கை சரிபடாது, முடிவு அகோரம் ஆயிடும்.
ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகணும். நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன்ப்பா, அவர் பிள்ளையா மாறிட்டேன், நீ அவர் பிள்ளையா மாறுன்னு சொல்ல வர்றதுக்குள்ளே பொறு அப்படின்னா, ஆஹா திட்ட போறான் போல இருக்குன்னு நினைச்சேன். அவன் என்ன பார்த்து சொன்னான், உனக்கு ஒன்று தெரியுமா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 2 மாதங்கள் ஆயிற்று, இது 3வது மாதம், 40 நாள் நான் உபவாசத்தில் இருக்கிறேன். நீ கொடுனால நான் சாப்பிடாம உட்கார்ந்துருக்கிறேன், நீ மட்டும் தின்னுட்டு இருக்கிற. ஆனா ஏன் தெரியுமா நான் உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கு இயேசுவை குறித்து உனக்கு சொல்லணுங்கிற பாரத்தோடு தான் நானே இங்க வந்து நிக்கிறேன். 3 மாசத்துல ரட்சிக்கப்பட்டான், 3 மாசத்துல ஞானஸ்நானம் எடுத்தான், 3 மாசத்துல அபிஷேகம் பெற்றான், 3 மாசத்துல கத்தரிக்காய் எழும்பி பிரகாசித்தான். அவன் ஒரு பூசாரியுடைய மகன், ஒரு பூசாரியுடைய மகன். எவ்வளவு வேகமா வளர்றான் பாருங்க, எவ்வளவு வேகமா கர்த்தருக்குள்ள பலப்படுறான் பாருங்க, எவ்வளவு வேகமா கர்த்தருடைய கிருபை பெற்றுக்கொள்றான் பாருங்க, எவ்வளவு வேகமா கர்த்தருக்காக ஓடுறான் பாருங்க. குதிரை போல வீரியம் கொண்டு நிக்கிறான் பாருங்க, குதிரை போல வீரியம் கொண்டு நிக்கிறான் பாருங்க. மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல, எல்லாம் மாயே. எனக்கு திடீர்னு இந்த வசனத்தை ஆண்டவர் எடுக்க சொன்னார், நான் எடுக்கிறேன், நான் கீழ்ப்படிஞ்சு எடுத்துருவேன். அடுத்து என்ன பேச போறாரு எனக்கு தெரியாது, ஆவியானவர் சொல்றதை நான் அப்படியே கீழ்ப்படிஞ்சிருவேன். சரி, ஒரு சில வார்த்தைகளை ஆவியானவர் கட்டவிழ்ப்பாராக. திருப்பிக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் புஸ்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். 22ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். Genesis chapter 22 verse 12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவனுக்கு நீ ஒன்றும் செய்யாத, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அடுத்த வசனம், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். பின்னால புதர்ல தன் கொம்புகள் சிக்கி இருக்கின்ற ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். பின்னால புதரில் இருக்கிற ஒரு ஆட்டுக்கடா. உங்களுக்கு பின்னால இருக்கிற எத்தனை ஆசீர்வாதத்தை நீங்க இன்னும் பார்க்கல தெரியுமா? உங்களுக்கு பின்னால நிறைய ஆசீர்வாதம் இருக்கு பிரதர், சிஸ்டர், உங்களுக்கு பின்னால ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கு, இன்னும் நீ பார்க்கல. பார்க்க வேண்டியது இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. உங்க பின்னால வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க இன்னும் பார்க்கல, ஏகப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கு. இதுவரைக்கும் நீங்க பார்த்திருக்கீங்களே, ஒண்ணுமே கிடையாது. இதுவரைக்கும் நீ பார்த்த ஆசீர்வாதம் நத்திங். உனக்கு பின்னால சில ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு. ஆமா, வச்சிருக்கிறாரே. எத்தனை ஆசீர்வாதம்? ஏகப்பட்டது, ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள். இன்னும் பார்க்கல தங்கச்சி, அண்ணன் இன்னும் பார்க்கல. பார்க்க வேண்டியது இருக்கு, ஆனா இன்னும் பார்க்கல. எதை பொறுத்து அந்த ஆசீர்வாதத்தை அவனை பார்க்க வைக்கிற தெரியுமா? ஆட்டுக்கடாவை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். ஆட்டுக்கடா ஆயத்தமா இரு, ஆட்டுக்கடா ஆயத்தமா இரு, ஒரு தேவ மனுஷன் கையில நான் உனக்கு கொடுக்க போறேன். ஆட்டுக்கடா ஆயத்தமா இரு, ஒரு ஊழியன் கையில உனக்கு கொடுக்க போறேன். அவன் உண்மை உள்ளவன், எனக்கு கீழ்ப்படுகிறவன், எனக்காய் கீழ்ப்படிந்து எதையும் செய்கிறவன், சொந்த பிள்ளை கூட பார்க்காம கொடுக்கிறவன், எனக்காய் எதையும் செய்கிறவன், நான் கீழ்ப்படுகிறவன், அப்படியே செய்வான். சொன்னதை விலக மாட்டான், அப்படியே செய்வான். எப்படி சொல்றேனோ அப்படியே செய்வான், 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 எப்படி சொல்றேனோ அப்படியே செய்வான். இந்த கடைசி நாட்களில் எப்படி சொல்றேனோ அப்படியே செய்வான் என்று தேடிக்கொண்டிருக்கிறார் கர்த்தர். எப்படி சொல்றேனோ அப்படியே. வேணுமா வேணாமா? ஒரு ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஒண்ணும் கிடையாது. சத்தமா தான் சொல்லுங்களேன். எப்படி சொல்றேனோ அப்படியே செய்கிறவனை தேடுறாரு. ஆட்டுக்கடா ரெடி ஆயிரு. எங்க இருந்து வந்துச்சு? எப்படி வந்துச்சு? யார் கொண்டு வந்தா? எப்படி உள்ள வந்துச்சு? எந்த இப்படி புதர்ல வந்துச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக அதை காண்பித்திருந்தால் கூட மகனை தள்ளி போட்டு, மகனை நீ ரெஸ்ட் எடு, நான் ஆட்டுக்கடா வச்சிடுறேன், கம்ஸ்டர் அப்படின்னு சொல்லிருக்கலாமே. காட்டலையே. எப்ப எதை காட்டுறாரோ அப்பதான் காட்டுவார். எப்ப எதை காட்டுறாரோ, எப்போ எதை காட்டுறாரோ அப்பதான் காட்டுவார். அதை எதை பொறுத்து தெரியுமா? நான் சொல்லுகிறதை அப்படியே செய்கிறவன், அப்படியே செய்கிறவன். எப்ப எதை காட்டுறாரோ அப்ப காட்டுவார்.
காட்டுவார் 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 காண்பிப்பார் 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 காண்பிப்பார். வேணும்னா ஒரு ஆமென் சொல்லுங்களே, சத்தமா தான் சொல்லுங்களேன். இருக்கீங்களா? அல்லேலூயா. எதை பொறுத்து? உணர்வுள்ள இருதயத்தை பொறுத்து. நான் எப்படி சொல்கிறேனோ அப்படியே செய்கிறான் பார். மனைவியிடத்தில் சொல்லவில்லை ஆபிரகாம், மறைத்து விட்டான். சொல்லல, வேலைக்காரன் சொல்லல. சில விஷயங்களை நாங்க சொல்ல மாட்டோம், சொன்னா தேவ சித்தம் மீறிடும். சைலண்டா இருப்போம், உள்ளே வச்சிட்டு இருப்போம், கர்த்தர் சொன்னதை அடக்கி வச்சு கொண்டிருப்போம். அவன் தான் கீழ்ப்படுகிற மனுஷன். இங்க இருக்கிற ஆட்டுக்கடவை காட்டலியே பின்னாலதான் இருக்குது. உன் பின்னாலதான் பிரதர் இருக்கு. உன் பின்னாலே வச்சிருக்கிறார் ஆசீர்வாதத்தை. உன் பின்னாலே ரெடி பண்ணிருக்கிறார். உன் பின்னால உனக்கு தெரியுமா? உன் பின்னாலே இருக்கு, உன் பக்கத்துல தான் இருக்கு. the next blessing is waiting. அடுத்து உன் பின்னால ஆசீர்வாதம் காத்திருக்கு. ஆனா உன் கண்ணுக்கு தெரியல. ஆட்டுக்கடா ரெடியா இருக்கியா? ரெடியா இருக்கிறியா? ரெடியா இருக்கிறியா? ரெடியா இருக்கிறியா? கொஞ்ச நேரத்துல உன்னை பலியா நான் ஒப்பு கொடுக்க போறேன். ரெடியா இருக்கியா? ரெடியா இருக்கியா? தேவ சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுக்க போற. ரெடியா இருக்கிறியா? நான் ரெடி ஆண்டவரே, ரெடி ஆண்டவரே. ஒரு பரிசுத்தவான் கையில போய் நிக்க போறேன். ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜாதிகளுக்கு தகப்பனா இருக்கிற கையில நான் போய் நிக்க போறேன். புரியுதா இல்லைங்களா? புரிஞ்சா ஒரு ஆமென். ஆமென். கேட்கல? சத்தமா சொல்லுங்க. பின்னாலதான் இருக்கு பிரதர். ஆசீர்வாதம் பின்னாலே வச்சுட்டு உட்கார்ந்திருக்கிறார், உன் கண்ணுக்கே தெரியல. சேடஸ்ட் ஸ்டோரி. அக்கா, ஆசீர்வாதம் பின்னாலே வச்சிருக்கிற, உன் கண்ணுக்கே தெரியல. சேடஸ்ட் ஸ்டோரி. வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை. இட்ஸ் பிஹைண்ட் யூ. இன்னும் நீ பார்க்கல, ஆனா நீ பார்க்கணும். நீ பார்க்கல, பார்க்கணும். சொல்லுங்க, நான் பார்க்கணும். ஆண்டவர் சொன்னவர்கள் எல்லாம் பார்க்கட்டும். நான் பார்க்கணும். வேணாமா? சரி விட்டுருங்க. நான் சொல்லிடுறேன். தீர்க்கதரிசனம். நான் பார்க்கணும், நான் பார்க்கணும், நான் பார்க்கணும், நான் பார்க்கணும், நான் பார்க்கணும், நான் பார்க்கணும். நீ வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கணும், அந்த காலத்துல இருக்கிற பொக்கிஷங்களை பார்க்கணும், ஒளிப்படத்துல புதைகளை பார்க்கணும், மறைத்து வைக்கப்பட்ட மகிமையை பார்க்கணும், பார்க்கணும், உன்னதத்தை பார்க்கணும், சிங்காசனத்தை பார்க்கணும், பரலோகத்தை பார்க்கணும், ராஜாவை பார்க்கணும், நேசரை பார்க்கணும், மணவாளனை பார்க்கணும், என் காதலரை பார்க்கணும், என் பார்க்கணும், பார்க்கணும். இந்த இடத்துல தூதர்கள் வாங்குறத நீ பார்க்கணும், 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 மகிமையை பார்க்கணும், மகிமையை பார்க்கணும், மகிமையை பார்க்கணும், 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 பார்க்கணும். அது வரைக்கும் அவன் கண்ணில் காட்டல. உன் கண்ணில் காட்டல. உங்க கண்ணில் காட்டல. உட்கார்ந்து சொந்தத்தோட பந்தத்தோட சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. பின்னால் வச்சிருக்க ஆசீர்வாதம் தெரியல. பிசாசு எப்படி கண்ணை மறைச்சு வச்சிருக்காங்க. உடன்பிறப்புகளோட சண்டை, ஏகப்பட்ட சண்டை தான் ஓடிட்டு இருக்கு. பஞ்சாயத்து தான் ஓடிட்டு இருக்கு. சண்டை 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 சண்டை. நான் அவன்கிட்ட பேச மாட்டேன், நான் இவன்கிட்ட பேச மாட்டேன், அவன் நடையில கால வைக்க மாட்டேன், இவன் நடையில கேட்க மாட்டேன். ஐயோ, இந்த கடைசி காலத்துலயுமே எப்படி, இந்த கொரோனாலையுமே எப்படி, இந்த கொரோனாலையும் இப்படி இருக்கிறாங்களே, என்ன பண்றது? அவன் உயிரோடு இருக்கிறத பெரிய மிராக்கிள். ஆனா இப்ப சொத்துக்கு சண்டை போட்டு உட்கார்ந்துருக்காங்க. உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம், பணத்துக்கும் சொத்துக்கும் நகைக்கு சண்டை போட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க. கேவலமா இல்ல, பின்னால ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறது கண்ணுக்கு தெரியல. பார்க்கிறாரு, தான் நேசிக்கிற உயிரா இருக்கிற பிள்ளையை கொண்டு பலிபடத்துல வைக்கிறான். சொல்லிடுறது ஈஸிங்க, கஷ்டங்க. எங்க உங்ககிட்ட சொல்றாரு, உன் பிள்ளை தூக்கி பலிபடத்துல வைப்பான்ற. முடியுமா உன்னால? முடியுமாக்கா உன்னால? உன்னால முடியுமா? உனக்கு சொல்றாரு திடீர்னு, நீ உன் பிள்ளைய நீ எடுக்க போயிடுற, எனக்கா கொடுக்க போறன்ற. உன்னால தாங்கிக்க முடியுமா? துடிச்சிருவ மாட்டேன். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. பிளைண்டா கீழ்படிறான், பிளைண்டா போறான். தேடுறார் ஆண்டவர் உணர்வுள்ள இருதயம். ஆட்டுக்கடா சொல்லுங்க ஆண்டவரே, ரெடி ஆயிரு, உன்னை நான் தான் இங்க வச்சிருக்கிறேன். சரி ஆண்டவரே, என்ன பலியா ஒப்பு கொடுக்கிறேன், ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறேன், புத்தியில ஆராதனை செய்யறேன், கீழ்ப்படுகிறேன். அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க, சத்தமா சொல்லுங்க, சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிற. என்ன தெரியுமா அர்த்தம்? பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் காரியம் தேவ ஆவினால் ஆகும் என்று அர்த்தம். சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிற என்ன தெரியுமா அர்த்தம்? விரும்புகிறதுனாலும் அல்ல, இறங்குகிறதுனாலும் அல்ல, ஓடுகிறதுனாலும் அல்ல, இறங்குகிற தேவனால் தான் ஆகும் என்று அர்த்தம். சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறோம் என்ன தெரியுமா அர்த்தம்? நான் நடுகிறதுனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறதுனாலும் அல்ல,
விளையச் செய்கிற தேவனால் தான் ஆகும். சரீரத்தை ஜீவபலியா ஒப்பு கொடுக்கிற என்ன தெரியுமா அர்த்தம்? என் சாயல் அல்ல, தேவ சாயல் எனக்குள் வரட்டும் என்று அர்த்தம். சரீரத்தை ஜீவபலியா ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? நான் அல்ல, கிறிஸ்து என்ற தேவனை பிரதிபலிக்கிறான் என்று அர்த்தம். சரீரத்தை ஜீவபலியா ஒப்பு கொடுக்கிறான் என்ன தெரியுமா அர்த்தம்? சுயம் செத்தது, தேவ சித்தம் நடந்தது என்ற அர்த்தம். வேணா ஆமென் சொல்லுங்க. ஆட்டுக்கடா சொல்லுங்க ஆண்டவரே. ரெடியா இருக்கியா? ரெடி ஆண்டவரே. உன்னை ஒப்பு கொடுக்க போறேன். ரைட் ஆண்டவரே. ஒரு ஆட்டுக்கடா கழுத்தை கொடுத்தது, சிலுவையில தொங்கியது. இன்னொன்று கழுத்தை கொடுத்தது. ஒரு ஆட்டுக்கடா கல்லெறியப்பட்டது. நான் சொல்லுகிற ஆட்டுக்கடா எது தெரியுமா? நமக்காக கல்வாரி சிலுவையில சிந்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் சொல்லுகிற ஆட்டுக்கடா எது தெரியுமா? கழுத்தை துண்டாய் கொடுத்த யோவான் ஸ்நானகனை குறித்து பேசுகிறேன். நான் சொல்லுகிற ஆட்டுக்கடா எது தெரியுமா? கல் எறியப்பட்டு இரத்த சாட்சியாய் கல்லு கல்லா விழுது, கல்லு கல்லா விழுது, கல்லு கல்லா விழுது. ஆனா மேல கல் விழுது. கண் திறக்கப்பட்டு இதோ வானம் திறக்கப்பட்டிருக்கிறதை, இங்க கல் விழுது, மேல பாக்குது, வானம் திறக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். இதோ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் கர்த்தர் எனக்காய் எழுந்து நிற்கிறார். நிற்கிறதை பார்க்கிறேன், நிற்கிறதை பார்க்கிறேன். கல்லு விழுது, கண்ணு மகிமையை பார்க்குது. கல்லு விழுது, கண் மகிமையை பார்க்குது. இருக்கீங்களா? வானம் திறக்கப்படுவதாக. I can see the vision. ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். இந்த இடம் முழுதும் ஒரு மகிமையின் மேகம் மூடுகிறதை காண்பிக்கிறார். ஒரு மகிமையின் மேகம் மூடுகிறதை பார்க்கிறேன். ஒரு மகிமையின் மேகம் மூடுகிறதை பார்க்கிறேன். ஆசாரியர்கள் தங்களால் நிற்க கூடாத ஒரு மகிமை, 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 மகிமை. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கை பெட்டிக்கு மேலாக கேருபீன்களால் மூடப்பட்ட ஒரு மகிமை. இதோ இந்த காலவேளையில கர்த்தர் கட்டவிழ்க்கிறார், 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 கட்டவிழ்க்கிறார். வாய்களை விரிவாய் திற கர்த்தர் நிரப்புகிறார். லபா ரபா ஷபா லபா லேன் கேட்டல் கோ டகதினிமி கபா. receive it in Jesus name. சொல்ல மாட்டீங்களா? சத்தமா கேட்கல? பின்னால் ஒரு ஆட்டுக்கடா. பரவாயில்ல ஆண்டவரே, என்னை உமக்காக கிரயமாய் செலுத்துகிறேன். ஏரோது அவ பொண்ணு நடனம் ஆடிட்டா, ஆடிட்டு போ, குடிச்சு வெறிச்சிட்டு கேட்டான் பாருங்க, ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க, ராஜ்யத்தின் பாதினால தரமான்றான். உங்களுக்கு ஒரே சந்தோஷம், தூத்துக்குடியே உங்களுக்கு தரன்றாரு. சந்தோஷம் இருக்காது? தமிழ்நாட்டில் பாதியை தரன்றாரு. இமேஜின் பண்ணுங்க, தமிழ்நாட்டில் பாதினா என்ன ஆறுது? ராஜ்யத்தின் பாதினால நான் அவனுக்கு தரேங்கிறார். ஓடி போறா, ராஜ்யத்தின் பாதி, ராஜ்யத்தின் பாதி, ஐயோ ராஜ்யத்தின் பாதி அப்படிங்கிறார். இந்த பொம்பளை ராஜ்யத்தின் பாதிலாம் வேணாம், இந்த யோவான் ஸ்நானனுடைய தலையை கேளுங்கிறான். இவளுக்கு ஒரே வருத்தம், ராஜ்யத்தின் பாதினா அது எங்க இருக்கு? இந்த ஆள் தலையை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இந்த ஆள் தலையை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஒரு ஆட்டுக்கடா தலையை துண்டா கொடுக்க போகுது. இந்த ஆள் தலையை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? சரி, என்ன இந்த ஆட்டுக்கடா தைரியமா பேசிச்சு. தப்புன்னா தப்பு, ரைட்டுனா ரைட்டு. வேறு ஒருத்தனுடைய மனைவி நீ வச்சிருக்கிற, தப்புன்னா தப்பு, ரைட்டுனா ரைட்டு. தவறான பாவத்துகளை விழுந்துட்ட, தப்புன்னா தப்பு, ரைட்டுனா ரைட்டு. குத்துதுல, குத்துதுல, தப்புன்னா தப்பு, ரைட்டுனா ரைட்டு. வலிக்குதுல. சங்கீதக்காரன் தாவீது சொல்றானே, துணிகரமான பாவத்திற்கு என்னை அண்ட ஒட்டாதிரும். விழுந்துட்டியே, அது அவளால தாங்கிக்க முடியல. முறைப்படி இவன் கோவப்படணும், அவ கோவப்படுறா, மாறி நடக்குது, தலையெடுங்கிறா. வருத்தம், ரொம்ப வருத்தம் இவளுக்கு, ஆடினவளுக்கு. போய் தலையை கேட்கிறா, தட்டுல தலை. இந்த தலையை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? வீடா கட்ட போறேன், சொத்து வாங்க போறேனா, லேண்ட் வாங்க போறேனா? ராஜ்யத்தின் பாதினா இங்க இருக்கு, ஏக்கர் 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 ஏக்கர்ல. அது எங்க, இது எங்க? இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்?
இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஆனா யோசிக்கிறான், இதுக்கு இவ்வளவு மதிப்பு இருக்கா? அடுத்தது யோசிக்கிறான், இந்த தலைக்கு இவ்வளவு மதிப்பா? இது சாதாரண தலை தானே, இந்த தலைக்கு இவ்வளவு மதிப்பா? ராஜ்யத்தின் பாதி எங்க இருக்கு, இந்த தலை எங்க இருக்கு? இந்த தலையை ராஜ்யத்தின் பாதி நிறுத்தி பார்க்கிறான். இந்த தலைக்கு இவ்வளவு மதிப்பா? இந்த தலை என்ன தலை? இது எப்பேற்பட்ட தலை? ஹே, உனக்கு தெரியாது அந்த தலையை பத்தி? இது அபிஷேகம் பெற்ற தலை, தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்ற தலை, தீர்க்க தரிசியினுடைய தலை, ஆயிரங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த தலை, இயேசு கிறிஸ்துவுக்கே யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் கொடுத்த தலை. புரிஞ்ச? எல்லா தலையும் ஆமேன்னு சொல்லியிருக்கோம். எல்லாம் பரிதாபமா இல்ல பாக்குறீங்க? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ராஜ்யத்தின் பாதிக்கு சமம் அபிஷேகம் பெற்ற தலை. உன் தலை மேல இருக்கிற அபிஷேகம் ராஜ்யத்தின் பாதிக்கு சமம். உன் தலை மேல இருக்கிற அபிஷேகம் ராஜ்யத்தின் பாதிக்கு சமம். என் தலை மேல இருக்கிற அபிஷேகம் ராஜ்யத்தின் பாதிக்கு சமம். இந்த காலைவெள்ள அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவாராக, 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 ஊற்றுவாராக. இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்க. என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். சொல்ல சொல்ல வானம் திறக்கப்படுகிறது. உருவின பட்டயத்தோடு தூதர்களை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். தைல குப்பியை எடுத்துக்கொண்டு தூதர்கள் வருகிறார்கள். தைல குப்பி எடுத்துக்கொண்டு தூதர்கள் வருகிறார்கள். தைல குப்பி எடுத்துக்கொண்டு தூதர்கள் வருகிறார்கள். தலை மேல ஒரு அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறார்கள். வேண்டுமென்றர்கள் வாய்களை விரிவாய் திறங்க. இப்பொழுது பலத்தை காற்றடிக்கிற முழக்கம் போல் உண்டாகட்டும். பரிசுத்தாவி உன்னிடத்தில் வரும்போது நீ பலனடைவாய். இப்பொழுது ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார். தாகம் உள்ளவர்கள் தண்ணீரை ஊற்றுகிறார். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிறார். நல்ல சதத உயர்த்தி ரபா கபா லபா ஷிடாக்கா துடப லபா ரபா. இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப தருகிறார். இழந்து போன ஜெபாவியை திரும்ப தருகிறார். இழந்து போன கிருபையை திரும்ப தருகிறார். இழந்து போன வரங்களை திரும்ப தருகிறார். ஆதியிலே தரிசனம் பார்த்தாய், ஆதியிலே கிருபைக்குள்ள இருந்தாய், சத்துருனை பின்வாங்க வைத்தானா? இன்றைக்கு நீ பின்வாங்கி போன வாழ்க்கையை மறுபடியும் கர்த்தர் அன்பின் கயிறினாலே கட்டி இழுக்கிறார், 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 இழுக்கிறார். லபரா சேக்கடே லண்டா லகடாதுடா நேமனா சம்துரப லாக்காத்துடபலபா லேன்கெர ரகுதுனிமி கபலபரபா. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். வாய்களை விரிவாய் தர. ஊழியக்கார அனல் முட்ட கூடாது. உனக்குள்ள இருக்கிற அபிஷேக நாதர் உன்னை அனல் முட்டுவாராக, அனல் முட்டுவாராக, அனல் முட்டுவாராக, அனல் முட்டுவாராக, அனல் மூட்டுவாராக, அனல் மூட்டுவாராக, அனல் மூட்டுவாராக. போதாது, போதாது, போதாது. சகோதரா, வேடிக்கை பார்க்காதே. எத்தனை ஆசீர்வாதத்தை பிசாசு திருடுறா, எத்தனை இடத்துல கையை வச்சிருக்கிறா. நீ தோல்வி கண்டு உட்கார்ந்து இருக்கிறியே, உன்னை ஜெயாலியாய் மாற்றுபடி பேசுகிறா. விடுதலை, விடுதலை, விடுதலை. நீ கரங்களை தட்டி ஜெபிக்கும் பொழுது உன் கட்டுகள் முறிக்கப்படுது, வியாதி சுகமாகுது, பலவீனங்கள் முறிக்கப்படுது. கடந்த காலத்தில் தாண்டி வந்த கசப்புகள், போராட்டங்கள், சண்டைகள், பிரிவினைகள் மாறட்டும். உன் வீட்டை ஜெப கூடாரமாய் மாற்றுகிறார். இங்க இறங்குற அபிஷேகம் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசையிலும் உன் வீட்டின் மேல் கட்டவிழ்க்கிறார். கத்தருக்காய், கத்தருக்காய் எதையும் செய்யக்கூடிய ஒரு ஆட்டுக்கடாவை தேடுகிறார், 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 தேடுகிறார். வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80. 80 உங்கள் வயதை கழித்து பார், எவ்வளவு நாட்கள் உயிரோடு இருப்பாய் தெரியாது. அண்ணா, அண்ணா, தூசி உதறட்டி எழும்பு. அக்கா, தூசி உதறட்டி எழும்பு, எழும்பு, எழும்பு. சீயோனே, வல்லமை தரித்துக்கொள், வல்லமை தரித்துக்கொள். லன்மா ராக்கபாலா துடபா. இந்த வயசு திரும்ப வராது, இந்த வருஷம் திரும்ப வராது. மாதங்கள் தாண்டி விட்டது, நாட்களை வீணடிக்காது. அண்ணா, யாருக்கு அண்ணா வாழ்ற? யாருக்கு அக்கா வாழ்ற? பெத்த பிள்ளைக்கா? அது விட்டு ஓடிச்சுல. பெத்த புருஷனுக்கா? மறந்துட்டான்ல. பெத்த கட்டின மனைவிக்கா? மறந்துட்டாங்கல்ல. கர்த்தர் மறக்கல, கர்த்தர் மறக்கல, கர்த்தர் மறக்கல. உன்னை எழும்ப விரும்புகிறார். உன்னை கொண்டு செய்யும் காரியத்தை உன்னை கொண்டு மட்டும் செய்து முடிக்க கர்த்தர் தீவிரப்படுகிறார். உன்னை கொண்டு செய்யும் காரியத்தை உன்னை கொண்டு மட்டும் செய்ய தீவிரப்படுகிறார். நீ உன் படிப்பை பார்க்கல, உன் ஞானத்தை பார்க்கல, உன் பேக்ரவுண்டை பார்க்கல. நீ ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லு தான் முளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறார். நீ சின்னவன் தான், உன்னை ஆயிரமாய் மாற்றுகிறார். நீ புள்ளிதில் இருந்ததா உன்னை தூக்கி எடுக்கிறார். இந்த 2வது ஆராதனையில ஒரு பலத்த அபிஷேகத்தை பார்க்கிற. வாய்களை விரிவாய் தர. அடக்காதே, அடக்காதே. I am not talking. The Lord who is the one anointed with tongue is talking to you. நாவை அக்கினியால் அபிஷேகித்த கர்த்தர் பேசுகிறார். உன் சரீரத்தால தாங்க முடியாது, உன்னால உட்கார முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபிஷேகம், மகிமை, glory, 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 glory. கபா ரபா லபா. உன்னை எழுப்புகிறார். இந்த கடைசி நாட்களில் உன்னை எழுப்புகிறார். அண்ணா, ஒரு பக்கம் நீ வேலை செய்யற, இன்னொரு பக்கம் கர்த்தருடைய ஊழியத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒளிய மரமா வைக்க விரும்புகிறார். எந்த பாவத்தில் பிசாசு விழ வைத்தார், இன்றைக்கு அவன் கீழே விழுறதை நீ பார்க்கணும்.
மின்னலை போல் சாத்தான் விழுகிறதை காண்கிறேன் என்று என் கிறிஸ்து சொன்னது போல் இன்றைக்கு மின்னலை போல் சத்துரு விழுகிறதை உன் கண்கள் காண்பதாக. லென் கே டெல்கோ ராகபா சீட ஹண்டா லண்ட லகடா தூட ஹண்ட ரகதி பிகாத்துடா லெவரே ஹேய் ஹேய் டகா ருகலபா. போதாது போதாது, இன்னும் கத்த நிரப்புகிறார், இன்னும் கத்த நிரப்புகிறார். விட மாட்டார், விட மாட்டார். பெற்றுக்கொள் பரிசுத்தாவியே, பெற்றுக்கொள் பரிசுத்தாவியே. தைல குப்பி திறக்கப்படுகிறது, தைல குப்பி திறக்கப்படுகிறது. எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்தில் சொல்வாங்க, ஏய் எங்கேயோ இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிற அபிஷேக ஆராதனை நடப்பதாக, நடப்பதாக. கபா ரபா லபா, இவ்வளவுதான அபிஷேகம்? பத்தல 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 பத்தல. இன்னும் விட்டுக்கொடு, இன்னும் விட்டுக்கொடு. அடக்காத வாலிபனே, அடக்காத, விட்டுக்கொடு. தோல்வி அல்ல ஜெயம். ஞானத்தின் ஆவி உள்ள இருக்க அபிஷேகத்துல, அந்த அபிஷேகத்துல அறிவின் ஆவி, அந்த அபிஷேகத்துல புத்தியின் ஆவி, அந்த அபிஷேகத்துல பயப்படுகிற பயத்தின் ஆவி, அந்த அபிஷேகத்துல உணர்வின் ஆவி. அக்கினி பற்றட்டும், அக்கினி பற்றட்டும், அக்கினி பற்றட்டும், அக்கினி பற்றட்டும், அக்கினி பற்றட்டும். உன் நாவை தொடுகிறார், புதிய பாஷை கொடுக்கிறார், பற்பல பாஷை கொடுக்கிறார், நவமான பாஷைகளை கொடுக்கிறார், தூதர்கள் பேசுகிற பாஷை கொடுக்கிறார். Receive it, receive it, receive it. பெற்றுக்கொள், receive it in Jesus name. இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். லபா கபா ரபா ஹே டாக்கா துடஹந்தடே. Receive it, receive it, receive it in Jesus mighty name. பத்தல, இன்னும் இவ்வளவுதானா? பத்த வச்சிட்டாரு, அனல் மூட்டிட்டாரு. புது புது பாஷை நீ பேச பேச உன் கண்கள் திறக்கப்படும். கழுகின் கண்களாய் மாறும், கழுகின் கண்களாய் மாறும், கழுகின் கண்களாய் மாறும். கழுகு, நீ ஒரு கழுகு, நீ ஒரு கழுகு. செட்டைகளை அடித்து உயர எழும்புவாய். ஓ ஓடினாலும் இளைப்படையாய், நடந்தாலும் சோர்ந்து போகாய். ஓ ஷெபீட்டா கதுடா. இன்னும் எழும்பு, இன்னும் எழும்பு, எழும்பு, எழும்பு. தேவ அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது. விட மாட்டார், விட மாட்டார், விட மாட்டார். லதுனா சதுடிபி கபா ரபா சபா கபா லபா ரபா லேக்கிட ஹந்து டபலா தீமன சதுடிபி கபா. இந்த இரண்டாவது ஆறான சரீரத்தால தாங்க முடியாத ஒரு பலத்த அபிஷேகத்தை பார்க்கிறேன், ஒரு பலத்த வல்லமையை பார்க்கிறேன். அக்கினி மகனே, மகளே, தூசி உதறிட்டு எழும்பு. உன்னை கட்டி வச்ச சத்துரு, உன்னை பலவீனப்படுத்துற சத்துரு, உன்னை விழ வைத்த சத்துரு, பாவத்தில் விழ வைத்த சத்துரு விழுகிறதை பார்க்கிறேன், விழுகிறதை பார்க்கிறேன். விடுதலை, விடுதலை, விடுதலை. Receive it in Jesus mighty name. விட மாட்டார். எஸ், எஸ், இன்னும் எஸ். போதாது, இவ்வளவுதானா? அண்ணா அடக்காதே. லபனா சதுடிபி காத்துடபரபா. ஜீசஸ். Thank you Lord. Oh, glory to God, glory to God. சத்துரு சங்காரமாக்கப்படுகிறான், கர்த்தர் எழுந்தருளுகிறார், ராஜரிகம் பண்ணுகிறார். எஸ், எஸ். லபனா சதுரிபி கிதனமா சதுரிபி ரகதனமா. Thank you Jesus. நீங்க நடந்து வரும்போது இருந்த வைராக்கியம் பைக்கில் வரும்போது இருக்கா? நீங்க பைக்கில் வரும்பொழுது இருந்த கர்த்தர் இருக்கிற வைராக்கியம் கார் வாங்கின அப்புறம் இருக்கா? நீங்க கார் வாங்கி ஒரு வீடை வாங்குறது பிற்பாடு இருக்கிற வைராக்கியம் இல்லாம இருக்கும்போது இருந்த வைராக்கியம் வீடு வாகனங்கள் வந்த பிற்பாடு இருக்கா? நிலங்கள் இல்லாத இருக்கும்போது இருந்த வைராக்கியம் நிலங்கள் ஆஸ்திகள் சம்பத்து வரும்பொழுது இருக்கா? சொத்துக்களே இல்லாத இந்த நாட்கள் இந்த வைராக்கியம் விசுவாசம் சொத்துக்கள் பணமும் வந்த பிற்பாடு இருக்கா? ஜாய் அலுக்காஸ்லையும் ஜோஸ் அலுக்காஸ்லையும் போய் தொலைது கர்மம் மண்ணுக்கு போகுது. அதை வாங்குறதுல இருந்த வாங்காம ஒண்ணுமே இல்லாம என் பிள்ளைக்கு எப்படி நடத்துவேன் என்று தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது கண்ணீர் விட்ட வைராக்கியம் ஏதோ கிருபையா கர்த்தர் வாசலை திறந்து பினான்சியலா பிளஸ் பண்ணி உன் பிள்ளை காரியத்தை வெட்கப்படுத்த விடாம நடத்தி முடித்து உயர்த்தி வைத்த மகிமையை மகுடமா சூட்டி வைத்தாரு. இப்போ வைராக்கியம் எப்படி இருக்கு? அப்ப இருந்த வைராக்கியம் இப்ப இருக்கா? நடந்து போகும்போது இருக்கிற அதே வைராக்கியம், உள்ளாட இல்லாம ஒரு பஸ் ஸ்டாப்ல ஒரு பஸ் ஸ்டாப் போகும்போது இருக்கிற அதே வைராக்கியம்
வயது கூட கூட கூட, ஐஸ்வர்யம் கூட 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 பெருக வேண்டாம் அல்லவா? ஆட்டுக்கடா சொல்லுங்க ஆண்டவரே. இருக்கியா? இருக்க ஆண்டவரே. ரெடியா? ரெடி ஆண்டவரே. பலிபீடத்தில் தன்னை பலியை கொடுத்த ஆட்டுக்கடாவை குறித்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்காக எதையும் செய்கிற ரெடி. என்னை ரட்சித்த என் கர்த்தருக்காக சாக கடந்த கேன்சர் செத்து போயிடுவான்னு பார்த்து காப்பாத்தி வச்சிருக்கிறாரு. ஆக்சிடென்ட்ல கைகால் ஒடிஞ்சு கிடந்த காப்பாத்தி உட்கார வச்சிருக்கிறாரு. என்னைக்கு என் கதை முடிஞ்சிருக்கணும், காப்பாத்தி உட்கார வச்சிருக்கிறாரு. தாயா பிள்ளையா, பிள்ளையா தாயா, தாயா பிள்ளையா, பிள்ளையா தாயா. கைனகாலஜி டாக்டர் கிட்ட மாட்டிக்கிட்ட, வயிற்றுல குழந்தை, தாய் பிள்ளையும் சுகத்தோடு கொண்டு உட்கார வச்சிருக்கிறாரு. மறந்துட்டியா? அட்டுக்கடா உனக்கு தான் பேசிட்டு இருக்கிறாரு. எத்தனை ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பி இருக்கிற? கையில காசு இல்லாம நடுரோட்ல நின்னியே, ஆச்சரியமா நடத்தினாரு. கடங்காரன் கழுத்தை நெரிக்க வந்தா ஓடி ஒளியிற நிலையில இருந்தியே, தப்பி வெளியே கொண்டு வந்தாரு. வேடனுடைய கண்ணிக்கு குருவி தப்பினது போல் ஆத்மா தப்பிட்டு கண்ணி தெரித்ததே, மறந்து போனாயோ? எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு இஸ்ரவேலே. 10 வாதையில உன்னை காத்த, மறந்துட்டியா? செங்கடலை பிளந்த, மறந்துட்டியா? யோர்தானை நடக்க வச்சு பிளக்க வச்ச, மறந்துட்டியா? செங்கடலை பிளக்க வச்சு நடக்க வச்ச, யோர்தானை நடக்க வச்சு பிளக்க வச்ச. இது அப்படி செஞ்ச, அதை இப்படி செஞ்ச. செங்கடலை நான் உனக்கு பிளந்து கொடுத்த, நீ நடந்த. யோர்தானை கால் எடுத்து வையா. ராஜரிக ஆசாரி கூட்டமே கால் எடுத்து வையா. ராஜரிக ஆசாரி கூட்டமே கால் எடுத்து வையா. நீ வச்சுதான் பாரு, நீ ராஜரிக ஆசாரிய கூட்டம் கால் எடுத்து வச்சு பார். வழி திறக்குதா பார். கரை புரண்டு வருதுல, கரை புரண்டு வருதுல, நிக்க முடியாது. கால் எடுத்து வச்சு பார். கிளைமேட்டே வேற. கால் எடுத்து வச்ச கிருபை கொடுத்தார்ல. சொல்ல மாட்டீங்களா? கேட்கல சத்தமா? மறந்துட்டியா? 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 மறக்க கூடாதுல்ல. காயங்களும் பாடுகளும் உருவாக்குதுல. காயங்கள் பாடுகள் உன்னை பின்வாங்க வைக்க கூடாது. காயங்களும் பாடுகளும் உன்னை அக்கினியாய் மாற்றணும். எத்தனை காயங்களும் எத்தனை பாடுகள் வந்தாலும் அது உன்னை உருவாக்கி அக்கினியாய், அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறது தான் அபிஷேகம். வேணா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதான் சொன்னார், முதல் ஆராதனையில சிக்கன் பிரியாணி, இரண்டாவது ஆராதனையில மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி அவ்வளவு சந்தோஷம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆட்டுக்கடா, ஆட்டுக்கடா, தன்னையே பலியா கொடுத்த ஆட்டுக்கடா. மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல. எல்லாம் சத்தமா, சத்தமா. பாயிண்ட் நம்பர் 2 எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், சிம்பிள் தான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். கேரித் ஆற்றண்டையில போய் ஒளிந்திரு என்று சொன்னார். எனக்கு எலியாவை ரொம்ப பிடிக்கும் இருக்கிறார். சொல்லு, உடன்படிக்கை பெட்டி. சத்தமா சொல்லுங்க. நல்லாதான். தேவனுடைய கற்பனை இருக்கியா? கட்டளை இருக்கியா? கற்பனை கட்டளை. ஆமா, அவர் வச்ச ட்ராக்ல தான் போவேன். சொல்லுங்க, உடன்படிக்கை பெட்டி. சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. கை தீர்க்க தரிசனம், வாய் தீர்க்க தரிசனம். கை அசை சொல்லுங்க. உடம்புல இருக்க நோயெல்லாம் ஓடிடும், பலவீனம் ஓடிடும், சக்கரை பிபில அட்ரஸ் எல்லாம் மாத்திடுவாரு. சொல்லுங்க, உடன்படிக்கை பெட்டி. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மண்ணா இருக்கியா? இங்க மண்ணா, தாதா இதான் மண்ணா. இந்த மண்ணா இங்க இருக்கு, 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 இந்த மண்ணா கால் எலும்புல இருக்கு, இந்த மண்ணா நரம்புக்குள்ள இருக்கு. வார்த்தை வார்த்தை வார்த்தை, கிறிஸ்து கிறிஸ்து தான். வார்த்தை வார்த்தை வார்த்தை, சிந்தைக்குள்ள, கண்களுக்குள்ள, செவிகளுக்குள்ள. மண்ணா 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 மண்ணா.
வேணுமா 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 வேணுமா? மன்னா மன்னா வேணுமா வேணாமா? தனக்குள்ள வார்த்தை இருக்கு, பிசாசு நடுங்கும், சாத்தானுடைய மண்டலம் நடுங்கும், எல்லைகள் நாவிகள் நடுங்கும், உள்ளான மனிதனில் பலப்படுவாய், உள்ளான மனிதனில் அழகுள்ளனாய் மாறுவாய். மன்னா சொல்லுங்க. உடன்படிக்கை பெட்டி சொல்லுங்க சொல்லுங்க. யார் சொல்றாரு தெரியுமா? நீ ஒரு தெருக்குள்ள நடக்கும்போது இந்த உடன்படிக்கை பெட்டி ஒரு தெருவில் நடக்க ஆரம்பிச்சா தாகோன், எல்லைகளின் பிசாசுகள், மந்திரம், சூனியம், செய்வின, இந்த உடன்படிக்கை பெட்டி ஒரு வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சா உள்ள இருக்கிற இருள், அந்தகார சக்திகள், வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகள், வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற பிசாசுகள், இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கள ஒரு ஆபீஸ்ல போய் உட்கார்ந்தா அங்க இருக்கிற அந்தகார சக்திகள், தொழில் செய்யற உடன்படிக்கை பெட்டியே, தொழில் செய்யற உடன்படிக்கை பெட்டியே, ஊழியம் செய்கிற உடன்படிக்கை பெட்டியே, வீட்டுல உட்கார்ந்து மீன் குழம்பு செய்யற உடன்படிக்கை பெட்டியே, சும்மாவா சும்மாவா? உனக்கு விரோதமா வைக்கப்பட்ட மந்திரமா, சூனியமா, செய்வினா இருக்கட்டும், உடன்படிக்கை பெட்டி. தாகோன் தலை குப்புற கீழே விழுந்து கிடப்ப அந்த கிருபை யாருக்கு வேணும்? இதோ கர்த்தர் கொடுக்கிறார் அந்த மகிமை 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 மகிமை. வேணுமா வேணுமா? சத்தமிட்டு கூப்பிடு, விடாத, பற்றிக்கோள், ரிசீவ் பண்ணிக்கோ, ரிசீவ் பண்ணிக்கோ. மகனே கர்த்தர் கொடுக்கிறார், மகளே கர்த்தர் கொடுக்கிறார். வாய்களை விரிவாய் தர, சத்தமிட்டு கூப்பிடு. நீ ஒரு உடன்படிக்கை பெட்டி. உனக்கு முன்ன எந்த தாகோன் நிக்க முடியும்? பேர்சபல் நிக்க முடியுமா? அஸ்தரோத் நிக்க முடியுமா? பாகால் நிக்க முடியுமா? மாகோன் நிக்க முடியுமா? காமோஸ் நிக்க முடியுமா? ஒண்ணு நிக்க முடியாது. எல்லா வானமண்டலத்தில் பொல்லாதாவிகள் நடுங்கும், மந்திரபீடம் உடையும், செய்வின கட்டு உடையும். வேணுமா வேணுமா? செய்வின வைக்கிறா, சூனியம் வைக்கிறா சொல்லாத. உடன்படிக்கை பெட்டியா மாறு, உடன்படிக்கை பெட்டியா மாறு, மாறு 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 மாறு. நீ மாறித்தான் ஆகணும். உன்னை விட மாட்டார், மாத்திடுவார் மாத்திடுவார் மாத்திடுவார். அவர் மாறாதவர், நம்மள மாத்துவார். அவர் மாற மாட்டார். உன் கோபத்தை எடுத்துருவார், மாத்திடுவார் மாத்திடுவார். உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை பெட்டி. அவர் மாற மாட்டார், நம்மள மாத்திடுவார். ஆளை மாத்துவார், அவரை போல மாத்துவார், அவரை போல மாத்துவார், அவரை போல தான் மாத்துவார். வேணுமா வேணுமா? சத்தமிட்டு கூப்பிடு. தொண்டை காலமாய் மாறட்டும். இன்னும் 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 பத்தல. ஒரு ஊழியக்காரர் அனல் மூட்டவே கூடாது. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தான் அனல் மூட்டணும். சத்தமிட்டு கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு அக்கா, சத்தமிட்டு கூப்பிடு அண்ணா. ரிசீவ் பண்ணிக்கோ. சூப்பர் நேச்சுரல். God is releasing his anointing. Receive it in Jesus name. Yes Lord, yes Lord, yes Lord, yes Lord, yes Lord. வானம் திறந்திருக்கிறது, வானம் திறந்திருக்கிறது. மகிமை. எஸ் எஸ் எஸ். அலை போல் புரண்டு வருகிற ஒரு அபிஷேகத்தை நான் பார்க்கிறேன். ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். கதினிமா சகலோ. எஸ். கலிகுரு கலிகுரு. ஆவிலே ஆவிலே அனல் முட்டுறார். எஸ். வேடிக்கை பார்க்காதீங்க யாரும். உன்னதத்தை பாருங்க. கண்கள் திறக்கப்படட்டும், பரலோகம் தெரியட்டும். இந்த இடத்தை குட்டி பரலோகமாய் மாற்றுகிறார். எஸ். இன்னும் இன்னும் மாத்துறாரு மாத்துறாரு. உன்னை கொண்டு வச்சிருக்கிறத உன்னை கொண்டு செய்யும்படிக்கு மாத்துறாரு. உன்னை கொண்டு வைத்திருக்கிறத உன்னை கொண்டு மட்டும் செய்து முடிக்க மாத்துறார். எஸ் 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 எஸ். இன்னும் இவ்வளவுதான் அண்ணா. வேடிக்கை பார்க்காத அண்ணா. சத்தமிட்டு கூப்பிடு அண்ணா. அக்கா கூப்பிடுங்க. உன் உறுப்புகளுக்குள்ளாக அபிஷேகம் இறங்கட்டும். உன் எலும்புகள், நரம்புகள், தசைகள், சிந்தைக்குள் அபிஷேகம் இறங்கட்டும். எல்லா செத்த உறுப்புகள் உயிரடையட்டும். செத்த உறுப்புகள் உயிரடையட்டும். உள்ளர்ந்த எலும்புகள் உயிரடையட்டும். Receive it, receive it in Jesus mighty name. ரபல ஷதிவிக்க திடபல திடபல பரதிடபல. கறவை பசுக்கள் வெளிசேர் பார்த்தா மந்திரவாதியை கூட்டம். மந்திரவாதி மந்திரவாதி, இங்கே வா மந்திரவாதி, சொல்லுங்கள் என்ன செய்யலாம்? டேய், இது கர்த்தருடைய மகிமை. அனுப்பிரு. அவன்கிட்ட இருக்க வேண்டியது அவன்கிட்ட இருக்கணும். அவன்கிட்ட இருக்கிறது ஓன்ட்ட இருந்தா ஆபத்து. அவனுடைய பொருள் அவந்து, அவனுடைய மகிமை நீ எடுக்காத, விட்டுடு, வேண்டாம். அனுப்பிரு. அனுப்பிருன்றல வச்சா டேஞ்சர். வெட்டி அனுப்பிரு. என்ன பாக்குற? வேண்டானா வேண்டாம்ல, அப்புறம் என்ன? அவன் மகிமையை தூக்கி நீ வச்சிருக்கிற. அவன் பொருள் உன்கிட்ட இருக்கக்கூடாது. அடுத்த பொருள் ஒண்ணு கூட உன்கிட்ட இருக்கக்கூடாது. அனுப்பிரு, அனுப்பிரு. நமக்கு நிறைய பிரஸ்டீஜ் இருக்கு, நமக்கு நிறைய ஈகோ இருக்கு. இருக்கீங்களா? பிரஸ்டீஜ்னா தெரியுமாக்கா? பிரஷர் குக்கர்லக்கா பிரஸ்டீஜ். சில வருத்தமா இருக்குன்னா கோச்சிக்காதீங்க அக்காமார்கள். நீ கோச்சிக்கிட்டாலும் கவலைப்பட மாட்டேன், நான் தான் கிளம்பிடும்ல, அப்புறம் என்ன? இந்த கல்யாணத்துக்கு போவாங்க சில அக்காமார்கள்.
அவங்களுக்கு ஒரு பிரஸ்டீஜ், எல்லாரும் பார்த்து நம்மளை ஒரு மாதிரி நினைச்சிருவாங்களான்ற ஃபீலிங்ல கேவலம் இது இது இதெல்லாம் கடன் வாங்கி போட்டு அதை போட்டு போய் காட்டும். இதை விட கேவலம் ஒண்ணு இல்லை, இதை விட கேவலம் ஒண்ணு இல்லை. வெக்கமா இல்லை? ஏன் இதை பார்த்து ஒருத்தவனை மதிக்கிறானா அவன் நட்பு உனக்கு தேவை. அந்த வேணுமா உனக்கு ஆளை மன்னிச்சிருக்கா மீறி வந்துச்சு ஆவில. வெக்கமா இல்லை? இதை பார்த்து உன் பணத்தை பார்த்து ஒருத்த மதிக்கிறான், அந்த நட்பு உனக்கு தேவையா? உன் பேக்ரவுண்டை பார்த்து ஒருத்த மதிக்கிறானா அந்த நட்பு உனக்கு தேவையா? உன்னுடைய பதவியை பார்த்து ஒருத்த மதிக்கிறானா அந்த நட்பு உனக்கு தேவையா? உன் சொத்தை பார்த்து ஒருத்தவனை மதிக்கிறானா அந்த உறவு உனக்கு தேவையா? எல்லாத்தையும் எழுந்து ஓட்டாண்டிய ரோட்ல நில்லாம் எத்தனை பேர் உங்ககிட்ட பேசுறான்னு பாருங்களேன், எத்தனை சொந்த போன் அடிக்குதுன்னு பாருங்களேன், எல்லாத்தையும் எழுந்து ரோட்ல வந்து நின்று பாருங்களேன், எத்தனை பந்தம் உனக்கு கால் பண்ணுது பாருங்களேன். எட்டி கூட பார்க்க மாட்டான். தெரியுமா உனக்கு? எதுக்கு இந்த ஷோ? எதுக்கு இந்த டிராமா? எதுக்கு இந்த நாடகம்? எதுக்கு இந்த வரைபடம்? தேவையா? அவசியம் இல்லைல்ல? உணரல? தூக்கி குப்பையில போடுங்க ஈகோவை, தூக்கி குப்பையில போடுங்க பிரஸ்டீஜ. உடன்படிக்கை பெட்டியா மாறுங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்ல மாட்டீங்களா? ஐயோ டைம் ஆகுது. ரைட், மறுபடியும் வசனத்தை வாசிங்க. எங்க இருந்து ஆரம்பிச்சோம்? அங்கிருந்து வாசிங்க. 8ஆம் வசனம் இல்ல? இப்பொழுதும் ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டாது இருக்கிற வாசிங்க. 8ஆம் வசனம் 6:8. பின்பு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து கர்த்தருடைய பெட்டி. ஆனா 7ஆம் வசனம் அண்ணே, 7ஆம் வசனம் வாங்கண்ணே. இப்பொழுதும் நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து புது வண்டி நுகம் பூட்டப்படாதிருக்கிற 2 நுகம்னா என்னன்னே தெரியாது. கவனிங்க, நுகம்னா என்னன்னே தெரியாது. கரை பசுக்கு வாழ்க்கையில ஒன்னும் சுமந்தது இல்லை, ஒண்ணுமே செஞ்சது இல்லை, ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாதுங்க பிரதர். 2 கருவை பசு இருக்கு, ஒண்ணுமே தெரியாது. நுகம்னா என்ன தெரியாது. நுகம் பூட்டாது கறவை பசு வேற, குட்டிகளை ஈன்றது. குட்டிகளை ஈன்ற அக்கா, நீ குழந்தை பெத்து போட்டா உனக்கு உடம்புக்கு சரி பண்றதும் உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. உங்க அம்மா உனக்கு கண்டதெல்லாம் குடிச்சிச்சு, நல்லதெல்லாம் கொடுத்து நல்லா பலப்படுத்தி ஸ்ட்ராங் ஆக்கி மறுபடியும் வீட்டுக்கு அனுப்புவாங்க. திஸ் இஸ் ஃபார்மாலிட்டி. தான் தாய் நல்லா கவனிச்சு அனுப்பும். ஏன்னா அடுத்த குழந்தை நீ பெற்றுக்கணும்ல. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேங்க, நீ வேண்டாம்னு சொன்ன மாதிரி சொல்லாது. சத்தமா சொல்லுங்களேன், வேண்டாம். சரி, அப்போ உன்னை பலப்படுத்த வேண்டிய சமயம், நீ பலப்படுத்த வேண்டிய சமயம், குட்டிகளை ஈன்ற சமயம். நுகம்னா என்ன தெரியாது, நுகம்னா என்னன்னே தெரியாது. தோல் மேல ஒரு நுகத்தையும் சுமந்தது கிடையாது. நுகம் பூட்டாது இருக்கிற 2 கறவை பசு. ஓகே, நுகம்னா என்ன தெரியாது, கறவை பசு குட்டிகளை ஈன்றிருக்கு. இப்பதான் குட்டிகளை ஈன்றிருக்கு. கவனிங்க, இப்பதான் குட்டிகளை ஈன்றிருக்கு. அது ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சமயம், தன்னை பலப்படுத்த வேண்டிய சமயம், குட்டிகளை பலப்படுத்த வேண்டிய சமயம். தானும் பலப்படணும், குட்டியும் பலப்படுத்தணும். அப்ப அந்த சமயம் எப்படிப்பட்ட சமயம்? ரெஸ்டிங் டைம், இளைப்பாறுதலின் சமயம். நல்லா உட்கார்ந்து தின்னுட்டு பலப்பட்டு நல்ல கொழு கொழுன்னு ஆக வேண்டிய சமயம். அந்த சமயத்தை துறந்து 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 அன்பை துறந்து, ஆசையை துறந்து, அரவணைப்பை துறந்து, குட்டிகளோடு கொஞ்சுகிறதை துறந்து, குட்டிகளுக்கு ஆகாரம் கொடுத்து பலப்படுத்த வேண்டிய துறந்து, தான் பலப்படுத்த வேண்டியதை துறந்து 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 துறந்து. ரைட்டு, இப்ப வாசிங்க. கட்டி அவைகளை கன்று குட்டிகளை அவைகளுக்கு பின்னால போக விடாம கன்று குட்டியையும் கன்றையும் பிரிச்சுட்டாங்க. கன்று குட்டியை அடைச்சு வச்சிட்டாங்க. அங்க கன்று குட்டி கத்துது, இங்க கறவை பசு கத்துது, அது கத்துது, இது கத்துது. அப்படிப்பட்ட அன்பின் பிணைப்பு. ஐயோ 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 அம்மா அம்மா, ஐயோ மகனே மகளே, அம்மா அம்மா மகனே மகளே. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான அன்பின் பிணைப்பு. தியாகம், கிரைய செலுத்தது, அன்பு செலுத்தது, தியாகம் கொடுக்குது, விட்டு கொடுக்குது. பரவாயில்ல குன்றி குட்டிகளே, நீங்கள் இருங்கள், நான் ஒரு நோக்கத்துக்காய் போகிறேன். ஏதோ ஒரு திட்டத்தை கத்தர் வைத்திருக்கிறார், பொறுத்துக் கொள்ளுங்கள். உங்களோடு நான் கொஞ்சம் குழாவ வேண்டிய நேரம் தான். அப்படிதான் அண்ணால நினைத்திருப்பான். சாமுவேலே சாமுவேலே, ஒரு வயசாயிடுச்சு, இப்பதான் என் அம்மான்னு கூப்பிடுவேன், கொஞ்சம் குழாவ வேண்டிய சமயம் தான். பரவாயில்ல மகனே, உன்னை நான் தியாகமாய் கொடுக்கிறேன். நீ வளர்கிற வளர்ச்சியை கண்டு நான் மகிழ்ந்து கொண்டாடி, அப்படி உன் எச்சில் எல்லாம் நான் ருசி பார்க்க வேண்டிய சமயம் தான். உன் அன்பெல்லாம் ருசி பார்க்க வேண்டிய சமயம் தான். உன்னை நான் ஆகாரம் கொடுத்து பலப்படுத்த வேண்டிய சமயம் தான். உனக்கு நான் தாய்ப்பால் கொடுத்து பலப்படுத்த வேண்டிய சமயம் தான். மகனே பரவாயில்லை, நீ என்கிட்ட இருக்கிறத விட அதை விட நீ சிறப்பான இடத்துல விடுற, ஆலயத்துல விடுற. என்கிட்ட இருந்து நீ பலப்படலாம். ஆனா இங்க இருந்தா, நான் இங்க இருந்து வர்ற பலனுக்கும் என்கிட்ட இருந்து வர பலனுக்கு வித்தியாசம் இருக்கு. சாமுவேலே, அண்ணால் சொல்றான், சாமுவேலே சாமுவேலே, நீ என்கிட்ட இருந்து பலப்படுகிறத காட்டிலும் நீ இங்க இருந்து பலப்படுறது வித்தியாசம். இப்ப என்கிட்ட இருந்து பலப்பட்டினா அது என் ஸ்பாவம் எல்லாம் வரும். ஆனா இங்க இருந்து பலப்பட்டினா அவருடைய ஸ்பாவமும் சாயலும் வரும். இருங்க, கறவை பசுக்கள்
குட்டிகளே பொறுத்துக்கோங்க, ஒரு நோக்கத்தோடு போகிறேன். ஏதோ ஒரு தேவ திட்டம், ஏதோ ஒரு தேவ தரிசனம் என்னை கொண்டு கத்த செய்ய வச்சிருக்கிறாரு. ரைட், நான் கிளம்புறேன், பொறுத்துக்கொள். நான் ஒரு மிஷினரி ஊழித்து போறேன், ஒரு சிறப்பான ஒரு மிஷினரி ஊழித்து போறேன். உங்களெல்லாம் விட்டுட்டு போறேன், இருங்க, நல்லா இருப்பீங்க. நான் கர்த்தருடைய காரியத்துக்கு போறேன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. நான் கர்த்தருக்காக செய்றேன்னா நீ நல்லா இருப்ப. உன் பிள்ளை நல்லா இருக்கணுமா? உன் பிள்ளை நல்லா இருக்கணுமா? கன்று குட்டிகளே நல்லா இருக்கணுமா? உன் பிள்ளைங்க, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். என் பிள்ளைகளுக்காக தான் வாழ்றேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளைக்காக தான் வடிச்சு கொட்டுறேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். என் பிள்ளைக்காக தான் வேற சிந்துறேன், என் பிள்ளை நல்லா இருக்கணும். என் பிள்ளை நல்லா இருக்கணும்னா, என் பிள்ளை நல்லா இருக்கணும்னா நான் போனாதான் நல்லா இருக்க முடியும். நான் இந்த ஒரு உன்னதமான காரியத்தை செஞ்சதான் நல்லா இருக்க முடியும். என்னை கொண்டு ஒரு பிளான் வச்சிருக்கிறார். உன்னதத்தில் இருக்கிறவர், என்னை உருவாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், என்னை பேர் சொல்லி அழைத்தவர், என்னை முன்குறித்தவர், என்னை பிரித்தெடுத்தவர், என்னை நீதிமானாக்கினவர், என்னை பிரதிஷ்டை பண்ணவர், என்னை அபிஷேகம் பண்ணினவர், என்னை கொண்டு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? இருக்கீங்களா? இல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேங்க்ஸ். ஓகே, போலாமா? அதுவும் சொல்ல மாட்டீங்களா? போலாமாக்கா? சத்தமா சொல்லுங்களேன். தேங்க்யூ சோ மச். அல்லேலூயா. ரைட், நான் போறேன். என் மேல ஒரு புது வண்டியில கட்டுறாங்க. நுகம்னு என்ன தெரியாது. என்ன இது? இது என்னத்துக்கு வைக்கிறாங்க? என்ன இது பெட்டி மாதிரி இருக்கு? உனக்கு தெரியல? தெரியல, எனக்கு தெரியல. இது என்ன தெரியல, ஆனா ஏதோ ஒன்று வைக்கிறாங்க. எங்க போக? செவையை போறேன். செவையை போகணும், நேர்வழியா போகணும். வலது புறம் இடது புறம் சாயக்கூடாது. 3 காரியம். செவை நம்பர் 2, நேர்வழி நம்பர் 3, வலது புறம் இடது புறம் சாயக்கூடாது. கரை பசுக்கு தெரியுது, 5 அறிவு படைத்தது. 5 அறிவு தான். பேச தெரியாது, கத்த தெரியும், ஒன்றும் தெரியாது. 6 அறிவு இல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு கிடையாது. 5 தான் இருக்கு, அதுவும் சரி கிடையாது. பஸ் ரைட், ஓகே, கவனிங்க. ஆமா, உடம்பு வலிக்குது, ரெஸ்ட் எடு, பரவாயில்ல, வைங்க வைங்க. ஆண்டவருக்காக ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை சுமக்க வேண்டாமா? தன் சிலுவை சுமக்க வேண்டாமா? உங்களுக்கு ஒரு சிலுவை வச்சிருக்காரு, நீ சுமக்க வேண்டாமா? என் சிலுவை நான் சுமக்கிறேன், உன் சிலுவை நீ சுமந்துரு, ராஜ்யத்தை கட்டி முடிச்சிரு. ரைட், ஓகே, விஷயத்துக்கு வருவோம். கட்டுங்க, பரவாயில்ல. கத்திக்கிட்டே ஓடுவேன், சும்மா ஓட மாட்டேன். என் மேல உடன்படிக்கை பெட்டி வச்சிட்டாங்க. ஆசாரியர்களே, பிரதான ஆசாரியர்களே, மகா பரிசுத்த ஸ்தலத்துல கிருபாசனத்துக்குள்ளாக வைக்கப்பட்ட அந்த பெட்டிக்கு மேலாக கேருபீன்கள் மூடப்பட்டிருக்கிற அந்த மகிமைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை டே ஆஃப் அட்டோன்மெண்ட்ல நீ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கிற பிரதான ஆசாரியனே, உன் தோல் மேல சுமக்க வேண்டிய பெட்டியை நீ தானே அந்த உடன்படிக்கை பெட்டி சுமந்த. நீ தானே யோர்தான் நதியில கால் எடுத்து வச்ச. யோர்தான் நதி 2 பிளந்துச்சுல, ஞாபகம் இருக்கா? உன்னை கொண்டு செய்யற காரியத்தை ஆசாரியனே, பிரதான ஆசாரியனே, மிஸ் பண்ணல. நீ செய்ய வேண்டிய ஊழியத்தை நான் யாரை கொண்டு செய்யறேன் பார். நீ செய்ய வேண்டிய ஊழியத்தை நான் யாரை கொண்டு செய்யறேன் பார். நீ செய்ய வேண்டியதை மிஸ் பண்ணிட்ட. நான் கரை பசு கூப்பிட்டேன். நான் எதையும் எடுத்து பயன்படுத்துவேன். உன்னை பயன்படுத்தலாம், யாரை எடுத்து பயன்படுத்துவேன். நீ செய்யறதை நீ செய்யலனா இன்னொருத்தர் எழுப்பது எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு சவுல் விழுந்தான், ஒரு தாவீதை எழுப்பிட்டார்ல. ஒரு யூதாஸ் விழுந்தான், ஒரு பவுலை எழுப்பிட்டார்ல. எவ்வளவு நேரம் ஆகும்? நீ யோசிச்சு பாத்தியா? நீ பின்வாங்கி போன, நீ பேக் அடிச்ச, நீ மறுதளிச்சு போன, நீ வேற ரேங்க்ல ட்ராக்ல போயிட்ட, நீ மிஸ் பண்ணிட்ட. ஆனா நான் இப்ப பார், கரவ பசு தூக்கிட்டேன் பார். யாரையும் எதையும் தூக்குவேன். யாரை தூக்குவார்னே தெரியாது. 2021 யாரை தூக்குவார்னே தெரியாது, எங்க இருக்கானே தெரியாது. சாதாரணமா இருப்பான், வீக்கா இருப்பான், தூக்கி நிறுத்திடுவாரு. அது நீயா இருக்கலாம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ரைட், கரைப்பசு சொல்லுங்க. ஆண்டவரே, பிரதான ஆசாரியன் சுமக்க வேண்டிய அந்த மகிமையுள்ள பெட்டியை உனக்கு சுமக்கிறதற்கு கிருபை கொடுத்தேனே. ஆசாரியனே, நீ செய்ய வேண்டியதை நான் செய்யறேன் பார்த்தல. நீ செய்ய வேண்டிய ஊழியத்தை நான் செஞ்சேன் பார். உன்னை கொண்டு செய்யறத கத்தர் என்ன கொண்டு செஞ்சுட்டார் பார். உன்னை கொண்டு செய்யறது என்ன கொண்டு செஞ்சுட்டார் பார். உன்னை கொண்டு இந்த பட்டணத்துல செய்யணும் நினைச்சத நீ விலகிட்ட, என்ன செஞ்சுட்டார் பார். என்ன கொண்டு செய்யறார் பார். என்ன கொண்டு செய்யறதுக்கு கிருபையில நான் மாறிட்டேன் பார். உடன்படிக்கை பெட்டி என் மேல எடுத்து வச்சிட்டார். ஐயோ, தகுதியே இல்லையப்பா, நான் பலனற்றவன் ஆச்சேப்பா. இப்பதான்ப்பா குட்டிகளை இருக்கிறேன், எனக்கு வயிறெல்லாம் வலிக்குதுப்பா, தோல்லாம் வலிக்குதுப்பா. பரவாயில்ல ஆண்டவரே, பரவாயில்ல உமக்காக. ஏன்னா உம்முடைய பெட்டியை சுமக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். நான் கிறிஸ்துவுக்குள் பைத்தியக்காரன். எல்லாம் பைத்தியக்காரன் சொல்றாங்க. ஆமா, நான் பைத்தியக்காரன் தான். யாருக்கு பைத்தியக்காரன்? ஊருக்குள்ள கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன். எதையும் செய்வேன். கிறிஸ்துவுக்குள் பைத்தியக்காரன். கிறிஸ்துவுக்குள் நான் பைத்தியக்காரன். இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. ஊர்ல இருக்கிறவங்க லவ் பண்ணாதீங்க, அவரை லவ் பண்ணுங்க. ஆயிடுங்க. எப்படி ஒரு ஆமேன் இல்ல, ஒரு அலேலியா இல்ல, ஏதாவது சொல்லுங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு அலேலியா சொல்லுங்க, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இருக்கீங்களா? என்ன நம்ம மைண்ட் சொல்லுமா? இந்த வாரத்துல அந்த பிசினஸ் முடிக்கணும். ரைட்,
இந்த வாரத்தில் அந்த லேண்டை முடிக்கணும், ரைட். இந்த வாரத்தில் அந்த அமௌண்ட் வரணும், ரைட்டு. அது ஒன்று கிளிக் ஆச்சுன்னா அந்த டோர் போவோம், இப்படியே பேசி முடிச்சிருவோம். அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் போகணும், ரைட். இப்படி தான் நம்ம மைண்ட் ஓடிட்டு இருக்கு. அண்ணா அதெல்லாம் முடிக்கிறது கர்த்தர், தெரியுமா உங்களுக்கு? நீ போறதுக்குள்ள தூதன் அனுப்பி கர்த்தர் முடிச்சிருவார். நீ ஏன் காரியத்தை செய், நான் உன் காரியத்தை செய்கிறேன். உனக்கு வேணுமா வேணுமா? நான் செய்வேன், நான் செய்து முடிக்கிற தேவன். உன் பெலத்தில் ஓடி தானே நீ தோத்து உட்கார்ந்துருக்கிற. உன் பெலத்தில் ஓடி 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 தானே நீ தோத்து உட்கார்ந்துருக்கிற. உன் பெலத்தில் ஓடுறதை நிறுத்து, பெட்டியை எடுத்து வை, நீயே உடன்படிக்கை பெட்டியா மாறு. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களாக்கா? இது கத்திக்கிட்டே ஓடுது, வலிக்குது ஆண்டவரே, கத்திக்கிட்டே ஓடுது. குட்டிகளை இழந்துட்டு கத்திக்கிட்டே ஓடுது. எங்கப்பா ஓடுற? கத்தர் கொடுத்த ஊழியம், கத்தருக்காக ஓடுற. யாருக்காக ஓடுற? கத்தருக்காக ஓடுற, கத்தருக்காக வாழ்ற, கத்தருக்காக ஓடுற. மூச்சு காத்து கத்தருக்காக, நாடி துடிப்பு கத்தருக்காக, சுவாச காற்று கத்தருக்காக, கத்தருக்காக ஓடுற. யாருக்கு ஓடுற? நான் கத்தருக்காக ஓடுறேன். வாழ்றது எதுக்கு? கத்தருக்காக. என் குடும்பத்தை அவர் பார்த்துப்பார். நான் கத்தருக்காக ஓடுறது என் குடும்பத்துக்கு சொத்து. நான் ஜெபிக்கிற ஜெபம் என் பிள்ளைகளுக்கு சொத்து. நான் எவ்வளவு மணி நேரம் ஆவியில நிரம்புறேன் என் பிள்ளைகளுக்கு சொத்து. நான் எவ்வளவு நேரம் ஊழியம் செய்யறேன் என் பிள்ளைகளுக்கு சொத்து. என் மேல இருக்கிற அபிஷேகம் என் பிள்ளை மேல வைப்பாரு. என் மேல வைக்கிற கிருபையெல்லாம் பிள்ளை மேல வைப்பாரு. என் மேல வைக்கிற மகிமையெல்லாம் பிள்ளை மேல வைப்பாரு. எங்கப்பா ஓடுற? நான் கத்தருக்காக ஓடுறேன். எங்க ஓடுற? நான் கத்தருக்காக ஓடுறேன். எங்கப்பா ஓடுற? கத்தருக்காக தான் ஓடுறேன், கத்தருக்காகவே தான் ஓடுறேன். அவர் தான் உண்டாக்கினார், அவர் தான் சிருஷ்டித்தார், அவர் தான் பேச சொல்லி அழைத்தார், அவர் தான் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்தார். என்னை நம்பி ஏற்படுத்தி தந்த ஊழியத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை நம்பி ஏற்படுத்துற ஊழியத்துக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது ஆண்டவரே. இருக்கேளா? நல்லா தான் சொல்லுங்களேன், சத்தமா தான் சொல்லுங்களேன். உண்மையாலே 2வது ஆராதனை மட்டன் பிரியாணி தான். இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. Hallelujah. I can feel the mighty anointing. I can feel the glory of the Lord. Hallelujah. என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். Love you Lord. இருக்கீங்களா? ரைட். கரை பசுக்கள் சுமந்து, அது தெரியாது எங்க போறோம் தெரியாது, கரெக்டா நடத்துறாரு. தரிசனம் என்ன தரிசனம்? பெஷிமேஷுக்கு போனோம், யோசுவோட நிலத்துக்கு போனோம், அதான் தரிசனம். யோசுவோட நிலத்துக்கு போனோம், அதான் தரிசனம், அதான் டெஸ்டினி. கோ அண்ட் ரீச் தி ரைட் டெஸ்டினி. கரெக்டா போய் சேர்ந்துரு ஆண்டவரே. கரெக்டா போயிடு ஆண்டவரே. முடிவு ஜெயமா இருக்கணும் சார், முடிவு ஜெயமா இருக்கணும், முடிவு ஜெயமா இருக்கணும். வாழ்க்கையோட ஆரம்பத்தை விட முடிவு இருக்கு தெரியுமா சார்? ஜெயமா இருக்கணும் மேடம், முடிவு ஜெயமா இருக்கணும் மேடம். ஆரம்ப மேட்டர் கிடையாது, முடிவு தான் மேட்டர். சத்தமா? முடிவு ஜெயமா இருக்கணும். அது தெரியாது, தான் ரத்த சாட்சியை மறிக்க போறேன் தெரியாது, தன்னை பலியை கொடுக்க போறேன் தெரியாது. போகுது, போய் யோசுவாவுடைய நிலத்திலே போய் சேருகிறது. இஸ்ரவேல் இழந்து போன மகிமையை கர்த்தர் கொண்டு வருகிறதற்கு ஒரு ஆசாரியனை தெரிந்து கொள்ளவில்லை, கறவை பசுக்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்களேன். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரம் 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 பயங்கரமா. வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். உன் தோல் மேல கடன் அல்ல, வியாதி அல்ல, கண்ணீர் அல்ல, உன் தோல் மேல ஒரு உடன்படிக்கை பெட்டியை கர்த்தர் வைப்பாராக. உன்னையே ஒரு உடன்படிக்கை பெட்டியாய் கர்த்தர் மாற்றுவாராக. ரெவலேஷன் சாப்டர் 12 இருக்கு கடைசி வார்த்தை. இந்த பெட்டி, இந்த பெட்டி பரலோகத்தில் இருக்கிறது. இந்த பெட்டி சொல்லுங்க, இந்த பெட்டி. இந்த மாதிரிலாம் தட்டக்கூடாது, செஸ்ட் பெயினே வராது. தட்டுங்க, இந்த பெட்டி. நல்லா தட்டுறீங்க, போங்க. இந்த பெட்டி வரமாட்டேங்க. இந்த பெட்டி எங்க? சத்தமா. ஐயோ, பரலோகங்கிற சாதாரண விஷயமாங்க. நான்லாம் உங்க இடத்துல இருந்தா கத்திருப்பேன், பரலோகம் பரலோகம். ஐயோ, கண்ணீர் இல்லை, வியாதி இல்லை, துக்கம் இல்லை. பரலோகம் பரலோகம், மகிமை மறுரூபமாக்கப்பட்ட நிலை, பரலோகம் ஏற்படுத்தப்பட்ட சிங்காசனம், பரலோகம் ஓ வெண்வஸ்திரம், பரலோகம் கிரீடங்கள். சொல்லுங்க பரலோகம். கடைசி அங்கதான் போய் சேர போறோம். அப்புறம் என்ன? சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க பரலோகம். கட்டின வீடு கூட வராது, கட்டின மனைவியும் கூட வர மாட்டாங்க, கட்டின புருஷனும் வர மாட்டாங்க, பெத்த பிள்ளையும் வர மாட்டாங்க. சொல்லுங்க, இவ்வளவுதானா?
கேட்கல? ஐயோ, ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதுறத விட பெருசானுங்க இருக்கு. சத்தமா சொல்லுங்க. சத்தமா கேட்கல? சொல்ல சொல்ல கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டே இருக்கு. இன்னும் 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 அந்த ஒரு மகிமையை கர்த்தர் கட்டவிழ்ப்பாராக. மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மையுள்ளவன் எல்லாம் இருக்கேளா? ஒரு வார்த்தை, சமயம் இல்லை, ஐயோ நிறைய இருக்கு. 2 சாமுவேல் புஸ்தகம் 6:6 வாசிருங்க. 2 சாமுவேல் சாப்டர் 6 verse 6. 2 சாமுவேல் 6. அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது, நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடினார் ஊசா தேவனுடைய பெட்டினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். மாடுகள் என்னையா காலங்கத்தில் என்ன மாடுன்றீங்க? ரைட். மாடுகள் நாகோரின் களம் வந்தபோது உசா அமீனதாப் வீட்டில் தானே இத்தனை வருஷம் அந்த பெட்டி இருந்துச்சு. எலியேசரை பரிசுத்தம் பண்ணி அவன் பிள்ளைய பெட்டியை கவனிக்கிறதுக்கு விட்டா மகிமை தெரியல, அருமை தெரியல. தலைமுறை கிறிஸ்தவனுக்கு அருமையே தெரிய மாட்டேங்குது. தலைமுறை கிறிஸ்தவனுக்கு அருமையே தெரிய மாட்டேங்குது. ஆமா, எல்லாம் நடனம் ஆடிட்டு வராங்க. ஆவில நிரம்பி களி கூர்ந்து நடனம் ஆடி தாவீது முதற்கொண்டு சொல்ல மாட்டீங்களா? தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே, என்ன வந்தாலும் வரதா. கர்த்தர் ஆவியனில் அசைவார், தாவீதை போல் துதிப்பேன் துதிப்பேன், தாவீதை போல் துதிப்பேன். அப்படி நடனம் ஆடி வருது. மாடு பார்த்துச்சு. என்ன, நீங்க தான் நடனம் ஆடுவீங்களா? எனக்கு ஆட தெரியாதா? நானும் ஆடுறேன். என்ன பண்ணுச்சு மாடு? இந்த காலத்துக்கு இப்படி வச்சுது, இந்த தாளத்துக்கு இப்படி வச்சுது. உஷா, நீ சுமக்க வேண்டியதை தூக்கி என் தலையில கட்டிட்டு நீ ரெஸ்ட் எடுக்கிறியா? உஷானா பெலன். ஏய் பெலனே, ஏய் பெலனே, என்ன பாக்குற? உனக்கு பெலன் நான் தானே பேர் வச்சேன். எங்க போச்சு உன் பெலன்? பலவீனமா உட்கார்ந்திருக்கிற. சரீர பலவீனத்தை பத்தி மட்டும் பேசுறேன். ஆவியில பலவீனம், சிந்தையில பலவீனம், வீக்கா இருக்க. கண்ணு வீக்கு, சிந்த வீக்கு, அப்பப்ப விழுந்து விழுந்து எழும்புற. ஏய் பெலனே, கூட தானே வர. மாடு, ஏய் ஊசா, ஏய் நீங்க சுமக்க வேண்டியது தூக்கி ஏமன்னு வச்சிட்டீங்க. நீங்க தான் ஆடுவீங்களா? எனக்கும் ஆட தெரியும். இருக்கீங்களா இல்லையா? ஒரு காலத்துக்கு மாடு இப்படி வச்சது, ஒரு காலத்துக்கு மாடு இப்படி வச்சது. வெட்டி மிரண்டுச்சு மாடு, வெட்டி அசைஞ்சித்து. ஊசா பிடிக்க போனா முடிஞ்சது. தேவனுடைய மகிமை என்ன விளையாட்டா? ஊழிய என்ன விளையாட்டா? ஊழியக்காரன்னா உங்களுக்கு அவ்வளவு அசட்டையா? முதல் ஆராதனை தான் சொன்னார், எந்த ஊழியக்காரனை குறிச்சும் தயவு செய்து பேசாதீங்க. உன் பிள்ளைகளுக்கு அது சாபமாய் போய்விடும். பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா டோன்ட் டாக் அபவுட் எனி சர்வெண்ட் ஆஃப் காட். அவங்க பிள்ளைகளை குறிச்சும் பேசாதீங்க. அப்ப நாங்க பண்ற தப்பெல்லாம் யார் தட்டி கேட்பான்னு கேக்குறீங்களா? என் கர்த்தர் கொட்டின்னு கேட்பார். தட்டி இல்ல, உங்களை தட்டுவார், எங்களை கொட்டுவார். அவருக்கு எங்களுக்கு டீலிங். அது சில மிஸ்டேக்லாம் பண்ணும்போது இமிடியேட்டா நாங்க வாங்குறோம். எங்களுக்கு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். மறுபடியும் பலிப்பீடத்துல வந்து மன்னிச்சிருக்க மாட்டாரு, மன்னிச்சிருக்க மாட்டாரு. நாங்க நிறைய முறை இருக்கிறோம். உங்களை கேட்காம செஞ்சுட்டேன், உங்களை கேட்காம போயிட்டேன், உங்களை கேட்காம வாங்கிட்டேன்னு. ஆனா நீங்க எங்களை குறித்து பேசுறதுக்கு அதிகாரம் இல்லை.
நாங்க உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்க எங்களுக்கு ஜெபிக்கிறது கிருபை கொடுத்திருக்கிறார், அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாங்க ஆசீர்வாதமா இருந்ததா நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். எங்க காரியம் கட்டணும், உங்க காரியம் ஆட்டோமேட்டிக்காய் கட்டப்படும். சந்தேகமே இல்லை. கட்டிடுவார் கட்டிடுவார் கட்டிடுவார். சொல்ல மாட்டீங்களே? மாடுகள் புரண்டுட்டு இப்ப பயம், எல்லாம் ஸ்பாட் அவுட், எல்லாம் நடுங்குறான், கட 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 நடுங்குறான். தாவீது பயந்துட்டான். ஐயோ போச்சுடாப்பா, என்ன பண்ண? அடுத்து பார்க்கறான், அங்க ஒருத்தர் இருக்கிறார். யார் சார் நீங்க? ஓபேத், ஏதோம் ஓபேத். ஐயோ எங்க வீட்லயா? ஐயோ எங்க வீட்லயா? பயம், தேவ பயம், தேவ பயம். எங்க வீட்லயா? ஐயோ பயமா இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, கிருபப்பா கிருபை. இந்த தேவ பயம் இருந்தா போதும். இந்த தேவ பயம் இருக்குல்ல, இப்ப பயந்திய, ஐயோ எங்க வீட்லயா? இந்த தேவ பயம் இருந்தா போதும், ஜெயிச்சிடுவேன். இந்த தேவ பயம், இந்த தேவ பயம் எங்க வீட்டுல உடன்படிக்கப்பட்டு, இந்த தேவ பயம் எங்க வீட்டு, இந்த தேவ பயம் எங்க வீட்டு, இந்த தேவ பயம் தான் தேவை. எங்க வீட்லயா? இந்த தேவ பயம் இருந்தா போதும். 3 மாசம் 3 மாசம் 3 மாசம் 3 மாசத்துல இந்த தேவ பயம், 3 மாசத்துல 3 மாசம் 3 மாசம் 3 மாசம் வேணுமா? 3 மாசம் உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். இந்த தேவ பயம், இந்த தேவ பயம். புரியல? புரியுதா? புரியலையா? புரியுதா? புரியலையா? புரிஞ்ச ஒரு ஆமே சொல்லுங்க, கத்துங்கள, ஆர்ப்பரிக்கல, ஏதாவது செய்யல. கத்தர் பேசிட்டு இருக்கிற, நானா பேசுறேன், கத்தர் பேசுறாரு. இந்த தேவ பயம் ஊசா அவுட். தாவீதுக்கு ஆட்டம் நடுங்குறான், எல்லாம் பயந்து போய் இருக்கிறான். பைபிள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச 3 பேர் இருக்காங்க தாவீதோட பீரியட்ல. ஆசாப், எதுதூன், ஏமான். 3 பேர் மைட்டி வர்ஷிப்பர். 3 பேர் தீர்க்கதரிசிகள், ஞான திருஷ்டிக்காரர்கள். ஆராதிச்சு 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 தீர்க்கதரிசன அபிஷேகம் இறங்கிடுச்சு. ஆராதனை பண்ணி ஆராதனை பண்ணி ஆராதனை பண்ணி ஒரு அபிஷேகத்தை கத்தர் கட்ட வச்சுட்டார். அவன் சந்ததிகளை குறித்து பைபிள் 4 இடத்துல சொல்லியிருக்கு. அப்படி கத்தர் வச்சாரு. நீ கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கர்த்தருக்கா ஓடினா உன் சந்ததிகளை கர்த்தர் வேணா நல்லா கை தட்டுங்க, நல்லாவே. இன்னும் பரலோகம், இந்த இடம் ஒரு குட்டி பரலோகம். தேவதூதர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். சொல்ல மாட்டீங்களா? ஓபேத் ஏதோமுக்கு பயம். ஐயா என் வீட்லயா? பயப்படாத, தேவ திட்டம் உன் வீட்டுல தான் இருக்கணும்னு. உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டிலே 3 மாசம் இருந்துச்சு. கர்த்தர் அவனையும் அவன் வீட்டையும் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தார். தேவ பயம் வசனத்துக்கு நடுங்குகிறவனை ஆசீர்வதிப்பார். சந்தேகமே கிடையாது. மிருகத்தை பார்க்கலாம் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல. எல்லாம் கேட்கல, சத்தமா சொல்லுங்க, இன்னும் நல்ல சத்தமா. அல்லேலூயா. ரைட், சமயம் இல்லை, கொஞ்சம் வேகமா போறேன். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 9ஆம் வசனம், யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சரி, யோனா 1 கடைசி வாசிங்க. யோனா 1, ஜோனா சாப்டர் 1 verse 17. யோனா 1:17. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஓகே. அந்த மீனின் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தார். யோனா, யோனா நான் எங்க போக சொன்னேன்? தர்ஷிஷ், நினைவேக்கு. நீ எங்க போன? தர்ஷிஷுக்கு. ஏன்? நீ தீர்க்கதரிசி தானே. உங்க அப்பா தீர்க்கதரிசி, நீ தீர்க்கதரிசி. அவங்க அப்பா பேர் நல்ல பேர், அமிதாய் நினைக்கிறேன். ஆமா, அப்பாவும் தீர்க்கதரிசி, மகனும் தீர்க்கதரிசி. அப்பா தீர்க்கதரிசியா இருந்தான்னா மகனுக்கு எப்பேற்பட்ட தீர்க்க தரிசனம் இருக்கு, அபிஷேகம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. டபுள் டபுள் the same prophetic anointing the Lord has released upon his son. டபுள். இவன் ஏன் நினைவேக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சான்? தர்ஷிஷுக்கு போவன் டிக்கெட் எடுத்தான். இவன் தீர்க்கதரிசிங்க, அதனால தான். ஏன்னா ஒரு நாள் அசீரியருடைய தலைநகரமா இருக்கிற இந்த நினைவு என் இஸ்ரவேல் ஜனங்களை பிடிச்சிட்டு போறாங்க. ஒரு நாளைக்கு என் ஜனங்கள் அடிமைப்பட்டு போறதுக்கு நான் ஏன் இந்த ஜனங்களை காப்பாற்றணும்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இவர் என்ன போட்டு தள்ள போறாருன்னு நினைச்சா நான் இவரை காப்பாத்துவேனா? ஒருத்தர் உன்னை போட்டு தள்ள போறாருன்னு உனக்கு காமிச்சிட்டாரு, நீ அவரை காப்பாத்துவியா? இந்த அசிரியர்கள் ஒரு நாள் இஸ்ரவேலை காலி பண்ண போறான், கொள்ளடிச்சுட்டு போறான். நான் ஏன் இவனை காப்பாத்தணும்?
நான் ஏன் இவனை காப்பாத்தணும்? நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன்னா போக மாட்டேன். ஆண்டவர் சொல்ற, இல்லப்பா நான் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? நான் இஸ்ரவேலையும் ஆசீர்வதிப்பேன், மற்றவங்களை ஆசீர்வதிப்பேன், எதிரிகளையும் ஆசீர்வதிக்கிறவர், எதிரிகளின் மேல நேசிக்கிறவர், சத்துருக்களையும் சிநேகிக்கிறவர், சத்துருக்களையும் கர்த்தர் மாற்றுகிறவர். புரிஞ்ச ஒரு ஆமை சொல்லுங்க. அந்நியர்களையும் ரட்சிக்கிறவர், புறஜாதியர்களை மாற்றுகிறவர். சத்தமா சொல்லுங்க. நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். போக மாட்டேன்ல, சரி பாரு, போ போ போ. வானா ஊழிய கர்த்தருக்கு அழைப்புனா விட்டு கொடுக்கணும். வர மாட்டேல, சரி சரி சரி, ஒஷ்டபடி போ, ஒஷ்டபடி போ, விட்டுரு. நல்லா பேசாம விட்டாரு. ஹால் ஜம்முன்னு ஏறிட்டார். அடித்தட்டில் அவனா அடித்தட்டில் போய் படுத்துறது, அவனா போய் படுத்துறது. யாரா திட்டிட்டா போ சோர்ந்து போய் படுத்துக்கிறது. அடி மூஞ்ச திருப்பிட்டு போய் தொலை படுத்துட்டார். இப்போ பெருங்காற்று கர்த்தர் அனுப்பிட்டாரு. மாலுமி பார்த்தான், ஐயோ ஐயோ, சரக்க தூக்கி போடு, சரக்க தூக்கி போடு, சரக்க தூக்கி போடு. போட்ட சரக்கு கடலுக்குள்ள. இப்ப கடலுக்குள்ள போன சரக்கு வெளில உள்ள வருமா? உள்ள போச்சு, கடல்ல போச்சு, எடுக்க முடியுமா? போனது போச்சு. ஹலோ சார், எத்தனை சரக்கு உங்க வீட்டுல இருந்து வெளியில போய் போனது வராம போயிருக்கு? எத்தனை சரக்கு? சரக்குக்கா, சரக்கு, புரியுதுல? எத்தனை போச்சு? போச்சுல, எடுக்க முடியுதா? போனது போச்சு. உன் கண்ணால அது மாதிரி தானே இருக்கு, போச்சு. கர்த்தர் மேல இருக்கணும். ரைட், சரக்கு போச்சு, போட்ட சரக்கு வரல. இப்போ பார்த்தான் வெறுங்காற்று ஓயல. ஏய், அடுத்த பாஷை, அடுத்த காரணத்தை கண்டுபிடிக்கிறான். காரணத்தை கண்டுபிடிக்கணும். உன் பிரச்சனைக்கு காரணத்தை கண்டுபிடி. நீ விழுந்து போனது காரணத்தை கண்டுபிடி. அடிக்கு காரணத்தை கண்டுபிடி. தோல்விக்கு காரணத்தை கண்டுபிடி. சீட் எல்லாம் பண்ணா. அப்புறம் என்ன பண்ணா? ரைட், என்ன பண்ணலாம்? சரி, அவன் தன் தன் தெய்வத்தை கூப்பிடுங்க. அவனுக்கு ஒரு தெய்வம், அவனுக்கு ஒரு தெய்வம். கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. எல்லா தெய்வம் கூப்பிட்டு பார்த்தான். பெருங்காற்று ஓயல. அடுத்து என்ன பண்ணலாம்? ரைட், சீட்டு குளிக்கு போடுவோம். சீட்டு குளிக்கு போட்டா யோனாவின் பேர்ல சீட்டு. எங்கப்பா அவரு? அடித்தட்டில் படுத்திருக்கிறார். தனக்கே தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். டைம் இல்ல, தனக்கே தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். என்ன தூக்கி சமுத்திரத்தில் போடுங்கள், அப்பொழுது சமுத்திரத்தின் உக்கரம் நின்றுவிடும். தனக்கே தீர்க்கதரிசனம் சொன்ன பெரிய தீர்க்கதரிசி நம்ம யோனா தான். ஆமா, நினைச்சா இத்தோட என் கதை முடிஞ்சு போச்சு, என் ஜோலி முடிஞ்சது, என்ன தூக்கி போட்டுருவாங்க, அத்தோட என் கதை முடிய போகுது அப்படின்னு அவன் நினைச்சான். தூக்கி போட்டாங்க. இருக்கீங்களா இல்லைங்களாங்க? இது வரைக்கும் ஒரு ஆமே சொல்லுங்களேன். இப்பதானே செய்திக்குள்ளே வர போறேன். ஏய் மீனே, சொல்லும் ஆண்டவரே, ரெடியாரு. சரி ஆண்டவரே. அவன் ஒரு தீர்க்கதரிசி. ரைட் ஆண்டவரே. அவனை கடிச்சிராத. சரி ஆண்டவரே. விழுங்கிரு. சரி ஆண்டவரே. ரொம்ப நேரம் விட்டுறாத. சரி ஆண்டவரே. தாங்கிக்க மாட்டான். கரெக்ட் ஆண்டவரே. செய்வியா ஊழியத்தை? செய்வாண்டவரே. ஊழியக்காரனை சுமக்கிற. ரைட் ஆண்டவரே. அபிஷேகம் பெற்றவன் தீர்க்கதரிசி. விட்டுறாத. நாம நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொண்டவன் தீர்க்கதரிசிக்குள்ள பலனை பெறுவான். சுவிசேஷகனை ஏற்றுக்கொண்டவன் சுவிசேஷகனுக்குள்ள பலனை பெறுவான். அப்போஸ்தலனை ஏற்றுக்கொண்டவன் அப்போஸ்தலனுக்குள்ள பலனை பெறுவான் 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 பெறுவான். சரி ஆண்டவரே, சரி ஆண்டவரே, சரி ஆண்டவரே. பாத்துக்கோ. ரைட் ஆண்டவரே. 3 நாள் உள்ள வச்சுக்கோ. ரைட் ஆண்டவரே. 3 நாள் வரைக்கும் நான் சொல்ற வரைக்கும் அப்படியே சுத்து. சரி ஆண்டவரே. நான் ரைட் போனா நீ ரைட் போணும், நான் லெஃப்ட் போனா நீ ரைட் போணும். உனக்கு கலங்கர விளக்கம் கிடையாது, உனக்கு கூகுள் மேப் கிடையாது, உனக்கு எதுவுமே கிடையாது. உனக்கு தேவ சத்தம் மட்டும்தான். உனக்கு தேவ சத்தம் மட்டும்தான். உனக்கு வேற எதுவுமே கிடையாது. கூகுள் மேப் கிடையாது, கலங்கர விளக்கம் கிடையாது. உனக்கு தேவ சத்தம் மட்டும்தான். தேவ சத்தம் மட்டும்தான். உனக்கு தேவ சத்தம் மட்டும்தான். உனக்கு தேவ சத்தம் மட்டும்தான். எந்த சொந்தக்காரனும் கிடையாது, எந்த கலங்கர விளக்கம் கிடையாது, எந்த கூகுள் மேப்பும் கிடையாது. உனக்கு தேவ சத்தம் மட்டும்தான். உனக்கு தேவ சத்தம் மட்டும்தான். நீ அவ சத்தத்தை கேட்டாதான் பிழைக்க முடியும். உனக்கு தேவ சத்தம் மட்டும்தான். தேவ சத்தம் மட்டும்தான். தேவ சத்தம் வேணுமா 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 வேணுமா? உனக்கு தேவ சத்தம் மட்டும்தான். தேவ சத்தம். வேற வழியே இல்ல, வேற வழி இல்ல. வேணுமா வேணாமா? இன்றைக்கு செவிகள் அபிஷேகம் பண்றார், அபிஷேகம் பண்றார், அபிஷேகம் பண்றார், அபிஷேகம் பண்றார், அபிஷேகம் பண்றார். தேவ சத்தம் கேட்கட்டும். பெண்மான்களை ஈன செய்கிற சத்தம், கேதுரு மரங்களை உரிக்க செய்கிற சத்தம், அக்கினி ஜுவாலைகளை பிளக்க செய்கிற சத்தம், காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம், வியாதிகளை துரத்துகிற சத்தம், பிசாசுகளை விரட்டுகிற சத்தம், தேவ சத்தம் மட்டும்தான். ரைட், ஆமென் சொல்றீங்களா? சத்தமா சொல்லுங்கோ. ரெடியா? ரெடி ஆண்டவரே. ஆயத்தம் ஆயத்தம் ஆண்டவரே. ஊழியத்தை செய்வல நம்பி தரேன். செய்வியா? உன் நம்பி கொடுத்து போனா இப்படிதான் பண்ணுவியா நீ? இல்ல நான் கரெக்டா இருப்பேன் ஆண்டவரே. ஒழுங்கா இருப்பல? சரி ஆண்டவரே. உன்னை நம்பி தரேன், உன்னை நம்பி தரேன், உன்னை நம்பி தரேன். செய்வியா? 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 உன் நம்பி ஒரு ஊழியத்தை தரேன், தரேன். வாங்கிக்கிறியா? ரெடியா இருக்கியா? நான் உன்னை ரெடி பண்றேன். கடிக்க மாட்டேல? கடிக்க மாட்டேன். 3 நாள் வச்சிருப்பேன். கரெக்டா போவியா? கரெக்டா போ. எங்க போகணும் தெரியல, நினைவே போயிடுவியா? நான் சொல்லுவேன், நான் கரெக்டா சொல்லுவேன். நேரா போ, யூ டர்ன் அடி, லெஃப்ட் அடி, ரைட் அடி, ரைட் லெஃப்ட் கரெக்டா சொல்லுவேன். நீ கரெக்டா போணும். நீ கரெக்டா போவியா? கரெக்டா முடிப்பியா? 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 ஜீசஸ். இருக்கீங்களா? இருக்கீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். அழகா விழுங்கிச்சு.
கரெக்டா நினைவு போகுது. இவருங்க போய் வாந்தி போ, ஆளை பாரு, நினைவுக்கு போச்சு தர்ஷிக்க போற போ, ஒழுங்காரு போய் ஊழியத்தை செய். என்ன எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க? ஒரு ஆமீன் சொல்லிடுங்க சத்தமா. ஆண்டவரே, என்ன நம்பி ஒரு ஊழியத்தை கொடுத்தீங்களா ஆண்டவரே? ஒருவரும் ஒரு காலம் பயன்படுத்தாத கழுதை, அதன் குட்டி, என்ன நம்பி உங்க சுமக்க கிருபை கொடுத்தீங்களே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உன்னை கொண்டு செய்கிறது உன்னை கொண்டு மட்டும் செய்வாராக. இருக்கீங்களா? ராமுழுவதும் வலை வீசினேன் ஆண்டவரே, அப்புறம் ஒரு மீனும் கிடைக்கவில்லை. ஏய் மீன்களே, ஏய் மீன்களே. ஒருத்தன் நைட் எல்லாம் வலைய போடுவான், நைட் டியூட்டி பார்ப்பான், உள்ள விழுந்துராத, 5 பைசா கையில தங்கல, வெறுங்கையோட உட்கார்ந்து இருக்கீங்களே, கேட்டுக்கோங்க. ஏய் மீன்களே, ஏய் மீன்களே, விழுந்துராத. சரியாண்டா. 2 முறை நான் அழைத்தேன் பேதுருவ, அவனுக்கு நான் முக்கியமா தரல, நீங்க தான் முக்கியமா, நீங்க தான் முக்கியமா. வலை முக்கியம், படகு முக்கியம், மீன் முக்கியம், தொழில் முக்கியம், பணம் முக்கியம், நான் முக்கியமா தரல அவனுக்கு. 2 முறை அழைச்சேன். யோவான் 1:40 அழைச்சேன், மத்தேயு 4:18 அழைச்சேன். வந்தா ஓடிடுறான், வந்தா ஓடிடுறான், வந்தா ஓடிடுறான். என்னையா ஊழியம்? இன்னும் நினைச்சது இல்ல, இன்னும் வந்து வந்து ஓடுற. ஸ்டடி இல்ல, உறுதியான மனம் இல்ல, திடமனது இல்ல, தெளிந்த புத்தி இல்ல, ஒரு வேலையில் நிரந்தரம் இல்ல, ஒரு தொழில நிரந்தரம் இல்ல, எல்லாத்திலும் அவுட். இங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம். எத்தனை நாளைக்கு இப்படி இருப்ப? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாரு, கேட்டுக்கோ. பேசுறது நான் அல்ல, கர்த்தர். ஏய் மீன்களே, ஏய் மீன்களே, என்ன இருக்கீங்களா? இருக்கீங்களா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. மீன்கள் எல்லாம் அந்த பக்கம், மீன்கள்லாம் இந்த பக்கம், ஒண்ணுமே இல்லை. அவ்வளவு வேலை பார்த்து வெறுங்கையோட வரான், லைஃப்ல தோத்து போய் வரான். வலையில ஏங்க ஒரு நெத்திலி, நெத்திலி சூப்பர் டேஸ்ட்ல, நெத்திலி குழம்பு, நெத்திலி. அக்கா தங்கச்சி கரெக்டு தானக்கா? மீனை பத்தி பேசாலே நமக்கு ஒரு, நான் வரும்போது அண்ணன் சொன்னேன், நீங்கெல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள், கடலில் இருந்து அப்படியே வருகிறது, அப்படியே சாப்பிடுவீர்கள். நாங்கெல்லாம் 3 நாள் ஆன அப்புறம் அது என் கைக்கு வருது மெட்ராஸ்ல. இருக்கீங்களா இல்லை? ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஏன் ஒரு நெத்திலி கொள்ள வரல, ஒரு 5 காசு கூட வரல, 1 ரூபா வரல. இவ்வளவு பிசினஸ் பண்ணி பேலன்ஸ் 1 ரூபா கூட வரலையா? வரல. போன்ட்டாரா? போன்ட்டாரா? இனி என் சித்தத்தை நீ ஒப்பு கொடுக்கல, என் திட்டத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கல, இருதயத்தை நீ கடினப்படுத்திட்டல. எத்தனை முறை கூப்பிட்டேன்? புரியல உனக்கு? எத்தனை முறை கூப்பிட்டேன்? உணர்வு வரல. ஏய் மீன்களே, ஏய் மீன்களே. நைட்டெல்லாம் ஒருத்தன் பாப்பான், 2 முறை கூப்பிட்டேன், உரைக்கல. எத்தனை பிரசங்கம் கேட்டோம், உரைக்கல. எத்தனை பிரசங்கம் கேட்டோம், மண்டையில ஏறல, தலைக்கு ஏறல. ஓடிருங்க, ஓடிருங்க. நைட்டெல்லாம் போடுவான், விட்டுறாத, ஒன்னும் அகப்படாது. அப்படியாவது வருவானா? அவனை தலைவனா வைக்க விரும்புறேன், அப்போஸ்தலரில் முதல்வனாய் அழைக்க விரும்புகிறேன், எல்லா கிருபையும் கொடுக்க விரும்புகிறேன், செத்த பிணத்தை எப்படி எழுப்புன்னு கத்துக் கொடுக்க விரும்புகிறேன், அவனை மறுரூபமாக்க விரும்புகிறேன், பரலோகத்தின் காட்சியை காட்ட விரும்புகிறேன், அவனுக்கு கொண்டு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன். கொர்னேலியஸ் வீட்டுக்கு கொண்டு போகும்படி நான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். எழுப்புதலை உண்டாக்க அவனை காரணியா வச்சிருக்கிறேன். இருக்கீங்களா இல்லையா? அவனுக்கு சுத்தமா தலைக்கேறல, விளங்கல, தேவ திட்டம் புரியல, தேவ சித்தம் புரியல, தேவனுடைய தரிசனம் புரியல, ஒண்ணும் புரியல. அவன் பாட்டு ஓடிட்டு இருக்கிறான். எவ்வளவு நேரம் ஓடுவான்? ஓடட்டுமே, போ, எவ்வளவு தூரம் போறிய போ, விட மாட்டார். போயிட்டே இருக்கியா? போ. வந்துட்டியா? வரல. சரி, ஒப்பு கொடுத்து வந்தாரு. யோவான் 21:3 இயேசு மரித்து உயிரோடு எழுந்த அப்புறம் இவன் மறுபடியும் பேக் அடிச்சான். நான் மீன் பிடிக்க போகிறேன். எப்படி இருக்கு ஆண்டவருக்கு? இவ்வளவு நாள் உனக்கு ட்ரெயின் பண்ணி 3.5 வருஷம் ட்ரெயின் பண்ணி ஜீசஸ் பைபிள் காலேஜில் 3.5 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து உருவாக்கி எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார். நான் எங்க போறேன்? கலப்பையில கை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்குற மீன் பிடிக்க போறேன். ஓ, ஞாபகம் இருக்குல்ல? லூக்கா 5 ஞாபகம் இருக்கா? பார், ஆண்டவரே
ஒன்றும் அகப்படலை. இப்பமோ வலை எம்டி, கை காசு எம்டி, காசு தங்கலை, எம்டியாக வந்து நிற்கிறேன். ஓ, இவ்வளவு உருவாக்கி, இவ்வளவு வசனம் தெரிஞ்சு, இவ்வளவு சத்தியம் தெரிஞ்சு, இவ்வளவு செய்திகளை கேட்டு, இவ்வளவு பிரசங்கம் கேட்டும் நீ வந்து போற, போ, ஒன்றும் அகப்படலை, அவுட்டு, தோத்துட்டு உட்கார்ந்துருக்கிற. அங்க ஆழத்துல போட சொன்னார், இங்க ரைட்டா போடுனார். அங்க ஆழத்துல போட சொன்னார், இங்க ரைட்டா போடுனார். ஆழத்துக்கும் போனோம், ரைட்டாவும் இருக்கணும். ஆழத்துக்கும் போனோம். ஒரு ஆமீன் இருக்கீங்களா? சத்தமா சொல்லுங்க, கேட்கல? அல்லேலூயா. மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன். 153 பெரிய மீன்களை பிடிச்சான். இவன் நினைச்சான், ஜீசஸ் வெயிட் பண்ணுங்க, நான் கரைக்கு போயிட்டு உங்களுக்கு சூப்பரா ஒரு மீன், பொரிச்சு மீன் ரெடி பண்ணி தரேன். அவனுக்கு போட ஆளப்பாரு, நான் அவனுக்கு முன்ன போயிட்டு அவர் ரெடி பண்ணி, வா உட்காரு, நான் தர்றது நீ வாங்கு. நல்லா சத்தமா சொல்லுங்க. இன்னொரு பாயிண்ட் சொல்லி நான் முடிச்சிடுறேங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 7-12. ஒரு காகத்தை வெளியே விட்டான். மறுபடியும் காக்காவா? ஐயோ, அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்து ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதும், போகிறதும் வருகிறதும், போகிறதும் வருகிறதும், போகிறதும் வருகிறதும். சண்டே வரும், போயிடும். அடுத்த சண்டே பார்க்கலாம் அந்த காக்காவை. 52 கரெக்டாக வந்துடும். சில காக்கா கிறிஸ்மஸ்க்கு வரும், சில காக்கா நியூ இயர்க்கு வரும், சில காக்கா குட் ஃப்ரைடே வரும், சில காக்கா ஈஸ்டர் வரும். போகிறதும் வருகிறதும். உங்க வீட்டில் அந்த காக்காலாம் இருக்குல்ல, என்ன பண்றது? விடமாட்டார், உடம்பிட்டு கொண்டு வருவார். அடுத்து பார்த்தார், ஒரு புறாவை விட்டார். காக்கா, உன்னை வச்சு என்னால் ஊழியம் செய்ய முடியல, நிறைய காக்காவா தான் இருக்கு, என்ன பண்றது? உன்னை வச்சு ஒரு வேலை நடக்கல, உன்னை கொண்டு பெரிய பிளான் பண்ண, நீ ஒர்க் அவுட் ஆகல, சரி விடு. புறா வா, புறா வா, புறா வா, ஏ புறாவே, மணவாளியே வா, பிரியமே, ரூபவதியே வா, புறாவே வா, ஏ மணவாளியே, ஏ புறாவே, வரியா? ரெடியா? சரி ஆண்டவரே, சொன்ன செய்வியா? ரைட் ஆண்டவரே. புறா, கபடற்ற புறா, புறா, புறாவே, புறாவே. ஒரு ஆமீன்ல இல்லையா? சரி, பூமியின் மீதங்கம் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பார் இடமில்லாமல் திரும்பி பேழைக்கு வருது, திரும்பி சபைக்கு வருது. ரைட், அவரிடத்தில் வந்தது. பின்னும் 7 நாள் பொறுத்து, 7 நாள் 7 days பூரணம் ட்ரெயின் பண்றார். 7 வருஷத்துல ட்ரெயின் பண்ணார். யார் அவள்? நல்ல பேர் மறந்துட்டேன். யோசியா, கரெக்ட், ஐ திங்க் சோ. யோவாகாசை களவாய் எடுத்து 7 வருஷம் ட்ரெயின் பண்ணான். யோய்தா பிரதான ஆசிரியர் 7 வருஷம் ட்ரைனிங். ரைட்டு. ஒரு நாள் 7 நாள் பொறுத்து அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதில் வாயில் இருந்தது. கொத்தி கொண்டு வந்த ஒலிவ மரத்தின் இலை சும்மா வரல, கொத்திக்கிட்டு வருது, ஆசீர்வாதத்தோட வருது, ஊழியத்தை செஞ்சுட்டு வருது, கத்தர்காய் ஏதாவது செஞ்சுட்டு வருது, கத்தர்காய் செஞ்சு முடிச்சுட்டு வருது, கத்தர்காய் கொண்டு வருது, கத்தர்காய் கொண்டு வருது. வெறுங்கையோட வரல, வெறுங்கையோட வரல, ஒலிவ இலை எடுத்து கொண்டு வருகிறது. சொல்ல மாட்டீங்களா? காக்காவா புறாவா? டிசைட் பண்ணுங்க. நான் செய்தி முடிச்சிட்டேன். மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன். எல்லாம் எழுத நிற்போம். எல்லாம் கண்ணை முடிக்கோங்க, யாரும் கண்ணை தரக்கூடாது. லபனா ஷேக்கினே அந்துடகலோ ரபனா தினந்துரோ லபனா ஷேக்கினே கபனா ராதுனே ஷே லேபனா துடகலா ஷிடலாந்துரகதினியே ரபனா சேக்கிரே லபனா துடபல சந்துரோ. இல்லாதவைகளை இருப்பவைகளாய் மாற்றுகிறவரே என் நேசர். இல்லாதவைகளை இருப்பவைகளாய் மாற்றுகிறவரே என் நேசர். தேவ சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது, சகலத்தையும் செய்ய வல்லவர். 3 நிமிஷத்துக்கு மேல எடுக்க மாட்டேன்னா
எல்லாம் கண்ணை முடிக்கோங்க அண்ணா, யாரும் கண்ணை தரக்கூடாது அண்ணா. கர்த்தர் உங்ககிட்ட அக்கா பேசியிருந்தா வலது கையை உயர்த்தி என் கர்த்தர்ட்ட காட்டுங்க. என்கிட்ட பேசியிருக்கிறார், நான் தான் ஃபர்ஸ்ட் தூக்கணும். கர்த்தர் கையில ஒப்பு கொடுங்கல. நல்ல நீட்டின கை நீட்டினதா இருக்கட்டும். இல்லாதவைகளை இருப்பவைகளாய் பேர் சொல்லி அழைக்கும் என் நேசரே, இல்லாதவைகளை இருப்பவைகளாய் பேர் சொல்லி அழைப்பவரே என் நேசர். சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது தடைபடாது, செய்ய நினைத்தது தடைபடாது, சகலமும் செய்ய வல்லவரே. கை வைத்திருக்கிறவங்க கையை கர்த்தர் பிடிக்கட்டும். இவைகளெல்லாம் ஊழியம் செய்து முடிச்சிச்சு. நம்ம லைஃப் எப்படி முடிக்க போறோம்? இந்த வருஷத்தை முடிக்க போறோம். எழுந்து கட்டு. நீ கர்த்தர் கை எழுந்து கட்டும்படி ஆயத்தமாக்கப்படுகிறாய். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். சூப்பர் நேச்சுரல் காரியங்களை செய்ய போகிறார். தம்பி உன்னை ஒப்பு கொடுத்தல, பரலோகம் திறக்குது, கையை பிடிக்குது, கையை பிடிக்கிறார். நான் காண்கிற ஒரே தரிசனம், வலது கரத்தை நீட்டி உன்னை பிடிக்கிறார், வலது கரத்தை நீட்டி உன்னை பிடிக்கிறார், வலது கரத்தை நீட்டி உன்னை பிடிக்கிறார், வலது கரத்தை நீட்டி உன்னை பிடிக்கிறார். உன்னை பிடித்து கொண்டார், உன்னை விட மாட்டார். பிடிச்சிட்டாரு, இனி விடவே மாட்டார். தேங்க்யூ லார்ட். 3 நிமிஷம் ஆவியான டைம் தரார். 2 நிமிஷம் நல்ல முழு பலத்தோடு கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தை ரிசீவ் பண்ணிக்கோங்க. இந்த வார்த்தைக்குள்ள ஆசீர்வாதம். இன்னும் 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 ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. நல்ல கரங்களை தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி, தட்டுன முழு பலத்தோட, கத்துன முழு பலத்தோட. பத்தல இன்னும் தட்ட வைக்கப்படக்கூடாது, கத்த வைக்கப்படக்கூடாது, இருதயத்தை கடினப்படுத்தவும் கூடாது. தட்டுங்க திறக்கும், தட்டுங்க திறக்கும், தட்டுங்க திறக்கும், தட்டுங்க திறக்கும், தட்டுங்க. இன்னும் வானம் திறக்கப்படுகிறது. ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். ஒரு அபிஷேக தைலத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். உங்க சிரசின் மேல் கர்த்தர் ஊற்றுகிறார், ஊற்றுகிறார், ஊற்றுகிறார். ஒரு மகிமை 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 மகிமை. நல்ல வாய்களை திறந்த நல்ல சத்தத்தை உயர்த்தி ரிசீவ் பண்ணு. கடைசி 1 நிமிடம். ஆர்ப்பரி 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 ஆர்ப்பரி. நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு இயேசுவேன்னு 7 முறை சொல்லுவோம். 7வது முறை அவருடைய நாமத்தை பெயரை உச்சரிக்கும் பொழுது இந்த இடம் அசையும், சங்கிலிகள் அறும், கட்டுகள் முறிக்கப்படும், காவல்கள் உடைய, வானம் திறக்கப்படும், தூதர்கள் இறங்கி வருகிறதை காண்பாய். இங்க இறங்குற அபிஷேகம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசையிலும் கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு நேராக கட்ட அவிழ்க்கிறதை காண்பீர்கள். நல்ல கையை தட்டி முழு பலத்தோட, நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோட இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே பேரை சொன்னா பிசாசு நடுங்க. சத்தமா சொல்லுங்க இயேசுவே. 7 முறை சொல்ல போறோம். ரெடியா? நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க இயேசுவே, 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 இயேசுவே. கடைசியா சொல்ல போகிற வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பலத்தை காட்டடிக்கிற முழக்கத்தை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். நல்ல கரங்களை தட்டி கடைசி வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க இயேசுவே. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள்.